கோயிலுக்கு பெருத்தால கொஞ்சிக்கிட்டு நின்னதே ஓமவன் தானே. என்ன சொல்லுத வள்ளி? என்ன சொல்லுதன்னா கண்ணால பார்த்ததான் சொல்லுதோம். முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தோம். வெளி பிரகாரத்தை சுத்திட்டு வருமேனு வந்தா அங்க ஓம் அவனும் இன்னொரு தாவணி போட்ட பிள்ளையும் கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இருந்தாவோ. ஆமா, ஒரேடியா தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எப்படி பல்ல கட்டிட்டு கிடந்தான் அவன். ஏன் மவன் ஒன்னும் அப்படி செய்தவே கிடையாது. நான் அவனை அப்படி வளர்க்கல. என் பிள்ளை ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டான். நாங்க என்ன பொய்யா சொல்லுதோம்? ஓம் அவனை பத்தி இப்படி வந்து சொல்லணும் எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? ஆமா, எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையோ? அத கண்ணால பார்க்க போய் தானே வந்து சொல்லுதோம். நடக்காத சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா? கோயில்ல கொஞ்சிக்கு நின்னது ஓம் அவன் தான். அவனை பார்த்து போய் கேளு ஏன் இப்படி பண்ணினேன்னு. அதை விட்டுட்டு தகவல் சொன்ன வந்தவளை பற்றி ஏசிட்டு கிடக்க. ஆமா, பெரிய ராணுவ தகவல சொல்ல வந்துட்டாள்வே. என்ன வாய் கழுத்து வரைக்கும் கிளியுது? சின்ன பொண்ணு மரியாதையா பேச சொல்லிட்டேன். உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தா மரியாதைக்கே மரியாதை கிடையாது. என்ன பேச்சு பேசிய? ஒரு பையனை பத்தி எந்த அளவுக்கு சொல்றதுன்னு இல்லையா? அவனே பொம்பளை பிள்ளைல பார்த்தா 10 அடிக்கு தள்ளி ஓடுவானே, நல்ல பையில போய் இப்படி பேசிட்டு கிடக்கிய? ஊர்ல எல்லாவனும் அப்படித்தான் நடிச்சிட்டு திரியானுவே. ஆளுகளுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஆளுகளுக்கு முன்னாடி நல்லவன் கணக்கா நடிச்சுக்கிட்டு ஆள் இல்லாத நேரத்தை அவன் சேட்டையா கட்டானுவே. இந்த காலத்துல யாரும் நம்ப முடியுது? அது மாதிரிதான் இவன் மவனும் அங்க நின்னான். நாங்க கண்ணால பாத்துட்டு வந்து தான் சொல்லுதோம். எது இந்த கண்ணை வச்சுக்கிட்டா? கண்ணே பார்க்க அளவுக்கு தெரியல, என்னத்தையும் 2 புள்ளிய வச்சு விட்டுருக்கு. இந்த குறக்கண்ணை வச்சுக்கிட்டு என்னத்த முழுசா பாத்திருப்பிய? கைய தூரடு. அவன் இந்த ஊர்ல தான் சுத்து வட்டாரத்துக்குள்ள காலேஜ்ல படிச்சிருப்பான். தெரிஞ்ச பிள்ளை எதுவும் கோயிலுக்கு வந்திருக்கும், அந்த அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அதுக்காண்டி கொஞ்சிக்கிட்டு இருக்கான், தொட்டுக்கிட்டு இருக்கான். என்ன வார்த்தை இதெல்லாம்? இந்த வார்த்தையெல்லாம் அந்த பையனை சொன்னா யாருமே நம்ப மாட்டாவே. நாங்க பார்த்ததான் நாங்க சொன்னோம். இவன் என்னமோ பெரிய என் அவனை போல உத்தம இல்லைன்னு நடிச்சுக்கிட்டு திரியா. அவன் பொறுக்கித்தனமா ஊர்ல ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகிட்ட அப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பான் போல. இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கே வாயில அடிக்கா? என் மவனை இன்னும் ஒரு மட்டும் பொறுக்கி இருக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேச வச்சுக்கிட்டே கண்ணை குத்தி குருடாக்கி விட்டுறேன் பாத்துக்கோ. லட்சுமி என்ன ஒரேடியா கையெல்லாம் நீட்டிட்டு கிடக்க? உன் மவன் எக்கேடு கட்டு போனா எங்களுக்கு என்ன? நாங்க கண்ணால பார்த்தோம். அந்த பையன் அப்படி கொஞ்சிக்கிட்டு இருந்தத மனசு கேட்கல, அதான் வந்து சொன்னோம். இப்படியே விட்டுட்டு அவன் வாழ்க்கை வீணா போயிருந்தா வந்து சொன்னோம். அதுக்கு என்னடா நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏமா நீங்க அப்படி அந்த பையனை பார்த்ததாவே இருந்தாலும் நல்லெண்ணத்தோட சொல்ல வரதா இருந்தா பேசக்குன்னு ஒரு முறை இருக்கு, அதுபடி பேசணும். இந்த மாதிரி உன் மவனை மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அவ புரிஞ்சுக்கிடுவா. சரின்னு மவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடுவா. அதை விட்டுட்டு பொறுக்கி போய் அந்த பையன் என்ன வார்த்தை பேசியா? எந்த தாய் தான் பொறுத்துக்கிடுவா இப்படி மவனை பேசல? உங்க மவன் மாதிரிலாம் பேசினா சும்மா இருப்பீல? இவன் மவங்க தான் தெரிஞ்சதனக்கா. வீட்டு வேலை செய்த பிள்ளைய கையை பிடிச்சிருக்கான்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்து வச்சு அவன் பொண்டாட்டி கூட குவாச்சிட்டு போனல. அதுக்கு அடுத்துல இப்ப 2 வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாவோ. இப்படிப்பட்ட மவனை பெத்துக்கிட்டு நீ எல்லாம் ஏன் பிள்ளைய குறை சொல்ல வர? ஒரு நாள் ஏன் மவன் எப்படி தப்பு பண்ணிருக்க மாட்டான். இன்னொரு வாட்டி என் மவனை ஏதாவது தப்பா பேச வேலை வச்சுக்கிட்டேன்னா நீ என் கை பேசாது கால் தான் பேசுன்னு சொல்லிட்டேன். அப்படியே பொத்திட்டு பேரு மாச்சம்பா போவோம். ஆமாக்கா, நமக்கு அதுக்கு அடுத்த வீட்டு வம்பு. எந்த பையா எவ கூட எப்படி சுத்திக்கிட்டு தெரிஞ்சா நமக்கு என்ன? இனியெல்லாம் நம்ம எதையும் கண்டுக்கிடவே கூடாது. பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே போயிடணும். பாருங்கக்கா எப்படிலாம் என் பிள்ளைய சொல்லிட்டு போறாள்வன்னு. நீ கவலைப்படாத லட்சுமி, நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா? ஆமா, அவளால ஊர்ல எவ்வளவு மதிக்கலக்க. ஒரு வீட்டை 7 வீட்டை ஆக்கிட்டு திரிவாளுவோ. இன்னைக்கு என்னத்தையே பைத்தியம் மாதிரி வந்து புலம்பிட்டு போறாள்வோ. அதுக்கு போய் வருத்தப்படுதிய? அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, இவள்வ இங்க பேசினதோட விடுவாள்வன்னு நினைக்கா. இன்னும் எங்கெங்கெல்லாம் சொல்லுவாள்வோ தெரியுமா? ஏற்கனவே அம்மாவனுக்கு பொண்ணு அமைய மாட்டுக்கு. இதுல இவள்வ வேற இல்லாத பொருளெல்லாம் கிளப்பி விடியாள்வ. இல்லாத பொருள்னு நீங்க எப்படி கன்ஃபார்மா சொல்ல முடியும்? ஒருவேளை இருந்தா நல்முடி இப்பதான் லட்சுமிக்கா ஒருத்தைய குத்து விட்டு அனுப்பியிருக்காவ. வேணுமா உங்களுக்கும்? அப்ப நான் ஒன்னும் அவள மாதிரி பேசலனே. வேற இப்ப என்ன சொல்ல வரிய? என்னமா அவள சொல்றதெல்லாம் உண்மைங்க மாதிரி பேசுதிய? நான் ஒன்னும் அவள சொன்ன மாதிரி சொல்ல வரல. சொல்ல வந்தத முழுசா கேட்டுட்டு பேசுங்க. அப்படி என்னத்த சொல்ல போறிய? அவளோ பொறுக்கித்தனம் பண்ணுதான் அப்படி தொட்டு தொட்டு பேசணும்லாம் சொல்லுதாள்வே. அதை எல்லாத்தையும் தூர விடுங்க. அது கொழுப்பெடுத்து போய் பேசிட்டு போறாள்வனே வச்சுக்கிடுவோம். ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாம்னு அவ்வளோ சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தா? ஏன் அவன் அப்படி யார்கிட்டையும் பேசிட்டு இருக்க மாட்டான் ஜாண்டி. ஏக்கா தப்பான அர்த்தத்துல சொல்லல. ஒருவேளை நெசமாவே உங்க மவனுக்கு அந்த பிள்ளையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா அது எந்த பிள்ளைன்னு பார்த்து கெட்டி வைக்க பார்க்கலாம்ல. உங்களுக்கு பொண்ணு தேடுற வேலை மிச்சம் சாதகமும் அமைஞ்ச வர மாட்டுக்கு ஒருத்தரும் பொண்ணு கொடுக்க மாட்டுக்காவ யோசிக்காமனு சொல்லிட்டு இருக்கிய. ஒருவேளை அவனுக்கு அந்த பிள்ளையை பிடிச்சிருந்து பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா கெட்டி வைக்க பார்க்கலாம்ல. அவளை சொன்ன கெட்டதையெல்லாம் விட்டுட்டு நல்லதை மட்டும் யோசிச்சு பாருங்கக்கா. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன் அவன் அப்பெல்லாம் எந்த தப்பும் பண்ண மாட்டாமா? அவன் தகாத முறையில எந்த பிள்ளைட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாம்னா தாங்க தப்பு. லவ் பண்ணி ஒரு பிள்ளைட்டு பேசுறதுலாம் என்ன தப்பா? லவ் பண்றதுலாம் ஒரு தப்பும் கிடையாது. அவன் வயசுக்கு பண்ணக்கூடியது தானே. அவ்வளவுதான் அரக்கு இருக்கிய பேச தெரியாம பேசிட்டு போறாள்வே. நம்ம நல்ல முறையிலேயே யோசிப்போமே. ஒருவேளை எந்த பிள்ளையும் நினைச்சிருந்து அந்த பிள்ளைகிட்ட கண்டு பேசிக்கிட்டு இருந்தானா என்னன்னு கேளுங்களே உங்க மாவன்ட்ட. எதா இருந்தாலும் என் அவன் என்கிட்ட சொல்லிடுவான் சின்ன பொண்ணு. எதுக்கு மறைக்கணும்? அவன் என்ன சொன்னாலும் யாரை சொன்னாலும் நான் கெட்டி வைக்க தான் போறேன்னு அவனுக்கு தெரியும். வேற எதுக்கு சொல்லாம மறைக்க போறான்? ஏக்கா அவன் வயசுக்கு எல்லா விஷயத்தையும் டக்கு டக்குன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாதுக்கா, கூச்சப்படுவோம்ல. எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுக்கார பையன் ஒருத்தன் இப்படி தம்பா இருந்தான். பிள்ளைல பார்த்தாலே 10 8க்கு அடிவான் பாத்துக்கோங்க. பிள்ளைகிட்ட முன்னிமுந்து கூட பேச மாட்டான். கல்யாணம் பேசணும்னு சொல்லும் போதும் பொண்ணு அமையல சாதகம் அமையல அப்படியே விட்டுட்டு தான் இருந்திருக்காவோ. ஆனா பாருங்க, ஒரு 5 6 மாதத்துக்கு முன்னாடி இங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும் சாமி கும்பிடுறதுக்கு நெல்லையப்பர் கோயில் போயிருக்காவோ திருநெல்வேலிக்கு. அங்க அந்த பையனும் கூட ஒரு பிள்ளையும் வந்திருக்கு. பாறையா அந்த அன்னைக்கு அவ பேசுறது சிரிக்கிறத பார்த்தாதான் நமக்கு தெரிஞ்சிருமே மனசார விரும்பி தான் பேசாவுன்னு. உடனே எங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும் நேரடியாவே போய் கேட்டாவலாம் ஓட்ட. உடனே போய் கேட்டாவளோ? ஆமாக்கா.
எங்க பெரியம்மாலாம் பட்டு பட்டுன்னு எதனாலும் கேட்டணும் பேசிடணும்னு நினைப்பாக்க, அதான் போய் உடனே கேட்டிருக்காவோ. சரி என்ன சொன்னானா? என்ன சொல்லுவான், எங்க பெரியப்பா பெரியம்மாவை பார்க்கவும் திடீர்னு பார்த்துட்டாவலன்னு திருன்னு முழிச்சிருக்கான். அதனால அவ கேட்டிருக்காவோ, அந்த பிள்ளை யாரு, யாரு கூட அங்க வந்திருக்க, உனக்கு வீட்டுல பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காவோ. அதுக்கு என்ன சொன்னானா? அதானே சொல்லியிருக்கான், கூட வேலை பார்க்க பிள்ளை 2-3 மாசமா பழக்கம் எங்களுக்கு. அவ வீட்டுல இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாதிரி இல்ல, அவளுக்கு மூத்த அக்கா ஒரு அக்கா இருக்கு, அவளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகுதான் இவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது 6 மாசமா தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் வீட்லயும் 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன். ஆனா அம்மா அதை புரிஞ்சுக்கிடாம இப்பவே பொண்ணு பார்க்கேன், அப்பதான் 6 மாசம் கழிச்சு கல்யாணம் முடிக்க முடியும்னு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கான். பாத்தீங்களா, நான் சொன்னோம்லக்க, பயலுவே எல்லாத்தையுமே அம்மா கரெக்டா சொல்லிட்டு கிடக்க மாட்டான்வே. முதல்ல உங்க மவன்கிட்ட இன்னைக்கு கோயில்ல நீ எந்த பிள்ளைட்டையும் பேசிக்கிட்டு இருந்தியான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. அவள பேசின வார்த்தையெல்லாம் தூர விட்டுட்டு நீங்க உங்க மவன்கிட்ட மட்டும் கேளுங்க, அவன் உண்மையா பொய்யான்னு சொல்லட்டும். சொல்லிட்டான் அப்படின்னா எந்த பொண்ணுன்னு பார்த்து போய் பேசி முடிச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியதானே? ஆமா லட்சுமி, அதான் சரியா இருக்கும். இப்ப வருவாம்ல, அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேளு. சரிக்கா, ஆனா என்னால இன்ன வரைக்கும் நம்ப முடியல. சரி கேட்டு பாக்கேன். இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகளோடு கழியுமா, தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவேளி அப்போது குறையுமா. ராத்திரிக்கு என்னத்த சமையல் பண்ணாலும் ஒன்றும் தெரிய மாட்டேக்க. காலையிலக்கு என்ன செய்ய, மத்தியானத்துக்கு என்ன செய்ய, ராத்திரிக்கு என்ன செய்யன்னு யோசிக்கவே பெரிய வேலையா இருக்கு. இதுக்குன்னு தனியா உட்காந்து யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த யூடியூப்பை திறந்தா அப்படி பிளான் போட்டு கழிக்கணும், இப்படி பிளான் போட்டு கழிக்கணும் காலவும் நமக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்னத்தை எழுதி வச்சாலும் நம்மளுக்கு செய்யறதுக்கு மூடு இருந்தா தானே செய்யறதுக்கு. அடுப்படி கிட்ட போவே மனசு இல்லை, செத்த நேரம் இப்படி படுத்துருக்கணும் போல இருக்கு. அடுப்பு கிட்ட போனாலே வெந்து அவியுது. மத்தியானம் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா நேரமும் அப்படித்தான் இருக்கு. சாட்டி இந்த ஆள் இன்னைக்கு நைட்டு புரோட்டாயின்றத சொல்லுவோமா, வாங்கிட்டு வந்து தரதுக்கு ஒரு போராட்டம் போராடுவார. பரோட்டா திங்க கூடாது, ராத்திரிக்கு நல்லது கிடையாதுன்னு உட்காந்து பாடம் எடுத்துட்டு கிடப்பாரு. என்ன செய்ய, நம்ம அப்படி அசால்ட்டா கிடக்கும். இப்ப மாப்பிள்ளர் வீட்டுக்கு வந்தா சண்டை நாரிடுமே. சாந்தி, யாத்தே இப்பதான் நினைச்சேன் அதுக்குள்ள வந்துட்டாரே. இப்ப என்ன செய்ய கடவுளே, வந்து இன்னும் சாப்பாடு செய்யலையான்னு கோவப்படுவாரே. சாட்டி கிதியில அத மாதிரி படுத்துக்கிட வேண்டியதான், அப்பதான் அந்த ஆளை சமாளிக்க முடியும், ரொட்டி சன்னா வாங்கி திங்க முடியும். சாந்தி ஆரம்பி. எம்மா தலையெல்லாம் வலிக்குவே. என்ன மண்டேடி, என்ன குத்து குத்துது மண்டையெல்லாம். கண்ணு திறந்து கூட ஒழுங்கா பார்க்க முடியல கடவுளே. எம்மா. சாந்தி, எங்க வந்துட்டேலா? ஆமா ஆமா வந்துட்டேன். என்ன இப்படி படுத்து கிடக்க? ஒரே மண்டேடியா இருக்குங்க. ஏன் தலையோடி குளிச்சுட்டு தலையை உணத்தாம போட்டியா? என்னன்னு தெரியலங்க, ஒத்த தலைவலி வந்து படா படுத்துது பாத்துக்கிடுங்க. நானும் சாயங்காலத்துல இருந்து மண்டை குத்துதேன்னு படுத்து கிடக்கேன். கண்ணு முழிச்சு கூட பார்க்க முடியலங்க. எம்மா மண்டேடிக்குங்க. இவ என்னத்த சாப்பாடு செஞ்சிருக்க போறா? வயிறு பசியோடலாம் வந்தேன். இப்ப என்னமும் சாப்பாடு செஞ்சியான்னு கேட்டா கோவப்பட்டான்னு போடுவால. ஏன் அதுக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம். மத்தியானம் உள்ள சோறு கண்டு இருக்க என்னமோ. நெட்டக்கான என்ன யோசிக்காருன்னு தெரியலையே. வேற சாந்தி, என்னங்க? ராத்திரிக்கு சாப்பாடு பிற என்னைய மத்தியானம் பொங்குனது எதுவும் இருக்கா? ஐயோ இல்லைங்க, அன்னைக்கு மத்தியானம் கொஞ்சோண்டு தான் வத்த குழம்பு வச்சேன், நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டீங்களா? அதுவும் இல்லை, சோறும் குறையா அளவோட தான் போட்டுருந்தேன் பார்த்துக்கிடுங்க. நானும் சாயங்காலம் 6 மணிக்கே ஏதாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேங்க. ஒன்றுமே செய்ய விளங்க மாட்டேங்குது இந்த மண்டேடியால. எம்மா வா, தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு கடத்தி வேணும் தான். போன வாரம் தான் கடையில் வாங்கினுச்சு, பின்ன இன்னைக்கும் கடையில் வாங்க வேண்டியதான். பிறகு ராத்திரிக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய தெரியலங்க. எனக்கு இந்த தலைவலியை வச்சுக்கிட்டு என்ன யோசிக்கனே தெரியல. உங்களுக்கும் பிள்ளைக்கு வேணா கடையில் 2 இட்லியை வாங்கி சாப்பிட்டுக்கிடுங்க. எனக்கு ஒரு மாத்திரையை வாங்கிட்டு வாங்க. சும்மா மாத்திரையை போட்டு நம்ம சாட்டி தூங்குதேன், அப்போ மாதிரி கெதியாகுதான்னு பார்ப்போம். வயிற்றுக்கு சாப்பாடு எதுவும் சாப்பிடாம எப்படி மாத்திரை போடுவா? எனக்கு சாப்பிடலாம் முடியாதுங்க இந்த வலியை வச்சுக்கிட்டு. சாப்பிட முடியாட்டாலும் ஒரு 2 இட்லி மட்டுமாவது சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டு படு. ரெண்டுட்டு இட்லின்னு கிடக்காரு. ரொட்டி சாணா தான் நான் தின்பேன். என்னைக்கு கடையில் இட்லி வாங்கி தின்னேன். வாங்கி தாரதே தாராரு. ஒரு 3 ரொட்டி வாங்கிட்டு வந்தானே. எல்லாத்தையும் நம்ம தான் வாயினால சொல்ல வேண்டியிருக்கு. பிள்ளைங்க வாங்கினதான் ரோட்டில் விளையாண்டுட்டு கிடந்தா. சரி, அப்போ பிள்ளை விளாண்டு வரையிலே பசியோட வருவா. எனக்கும் அப்படியே வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு நான் கடையில போய் 2 இட்லியை சாப்பிட்டுட்டு அப்படியே உனக்கும் பிள்ளைக்கும் வாங்கிட்டு வரேன்னா. இன்னமும் இட்லிங்கார ஏங்க என்ன சொல்லு? பிள்ளைக்கு இட்லியை விட ரொட்டி தாங்க நல்லா பிடிக்கும். ராத்திரி நேரத்துல அந்த ரொட்டி எல்லாம் திங்க கூடாது சாந்தி. பிள்ளைக்கு நல்லதுக்கே கிடையாது. வெறும் மைதா மாவு தானே அது. மத்தியானம் காலையில சாப்பிட்டாலும் சரி, ராத்திரியில திங்கவே கூடாது. இத்தனைக்கு போன வாரம் தானே ரொட்டி சால்லாம் வாங்கி சாப்பிட்டோம். இன்னைக்கு இட்லி சாப்பிட்டுக்கிடுவா. நீங்க சொன்னா கேளுங்க. அவ வீட்டுல இட்லி வச்சாலே தெரிய சாப்பிட மாட்டா. கடை இட்லி என்ன நல்லாவா இருக்கும்? கடலை மாவு கரைச்சி வச்சிருப்பான் சாம்பார்ல. இட்லியும் சில நேரம் நல்லா இருக்கும், சில நேரம் பிசு பிசுன்னு இருக்கும். அதுக்கு பரோட்டாவும் சல்லாம் வாங்கிட்டு வாங்க, செட்டு அதை சாப்பிட்டுக்கிடுவா. வேண்டாம் வேண்டாம், பிள்ளை இட்லி சாப்பிட்டுட்டு ராத்திரி நேரத்துக்கு புரோட்டான்னு தின்னு தான் உடம்பு கெடுதலே ஆகுது.
எல்லாரும் ஏன்டா அப்படி ராத்திரியில புரோட்டா வாங்கி திங்கவளோ தெரிய மாட்டுக்கு. பிடிச்சிருந்தாலும் மத்தியானம் சத்தியானம் வாங்கி சாப்பிடலாம். அதாவது செமிச்சிரும். நைட்டு திங்க போய் தான் உடம்புக்கே கெதிலாம போயிருது எல்லாருக்கும். ஏப்பா ரொட்டி வாங்கிட்டு வர போறல இல்லையா? என்ன இவ்வளவு நேரம் கம்கமா இருந்தா திடீர்னு கணக்கா? இங்க பாருங்க, ரொட்டி திங்க கூடாதுன்னா நீங்க திங்காம இப்படி சிலிமா பென்சில் எனக்கு அலைங்க. உங்களை யார் வேண்டாம்னா எனக்கு என் பிள்ளைக்கு ரொட்டி சாப்பிட்டா பிடிக்கும். அவளுக்கு 2 ரொட்டி எனக்கு 3 ரொட்டி வாங்கிட்டாங்க. இட்லின்னு உயிரை வாங்கிக்கிட்டு உமக்கு பிடிக்கும்னா அதை நீர் திங்க வேண்டியதானே? கடையில வாங்கி திங்கதே எப்பாவது ஒரு நேரம் தான். அப்பவுமே இட்லியை வாங்கி திங்கவா? அதை தான் தினம் அவிச்சு அவிச்சு திங்கல அப்புறம் என்ன? அப்போ உனக்கு மண்டேடிலாம் ஒண்ணு இல்லன்னா? யாத்தி கோவத்துல மண்டேடிக்கதை மறந்துட்டமே. நெட்டக்காரன் இதுக்குன்னே கடையில ஒண்ணு வாங்கி தர முட்டுற கூடாதே. சொல்லு, மண்டேடி கணக்கா நடிச்சுக்கிட்டு தானே கிடந்தா? யாத்தி கரெக்டா கேட்கானே. உன்னையதான் கேக்கேன். சாந்தி விட்டுறாத, எப்படியாவது சமாளிச்சிரு. இப்ப மட்டும் விட்டுட்டு அப்படின்னு இன்னைக்கு ராத்திரிக்கு உனக்கு ரொட்டி கிடையாதுன்னு வச்சுக்கோ. யாரை பார்த்து மண்டேடிக்கு மாதிரி நடிச்சியான்னு கேட்கியா? எனக்கு மண்டை விண்ணு தெரியாது, எனக்கு தான் தெரியும் தெரியுமா? நானே மண்டேடியோட சீரழிஞ்சிட்டு கிடக்கேன். ஒரு ரொட்டி தான் நான் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா சரி அவளே மண்டேடியோட கிடக்கால வாங்கி கொண்டு கொடுப்போம் அப்படின்னு வாங்கிட்டு வரதுக்கு இல்ல. பேச்சுக்கு பேச்சு ஏத்து பேசிட்டு கிடக்கிய. போங்க போய் வாங்க பாருங்க. உங்ககிட்ட பேசி பேசி ஒத்த தலைவலியா இருக்கிறது ரெட்ட தலைவலியா மாறிடும் போல. சை என்ன மனுஷனோ, பொண்டாட்டிக்கு லேசா ஒண்ணுன்னு அவன் துள்ளிக்கிட்டு பறக்கான். இங்க என்னடா புழு புழுன்னு உயிரை வாங்கிக்கிட்டு. இங்க நல்ல கடையா பார்த்து வாங்க. அந்த சின்ன சின்ன ரொட்டிலாம் எனக்கு பிடிக்காது. நல்ல பெரிய ரொட்டியா பொறு பொறுன்னு போட்டுக்கணும். அதோட உரப்புச்சாலாம் கூட கொஞ்சம் வாங்கிடுங்க. உரப்புச்சாலாம் வெள்ளச்சாலாம் சிக்கன் 65 பொரிச்சு வச்சிருந்தோம்னா அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டாங்க. நல்ல பொரிச்ச பரோட்டாவா இருக்கணும். வாங்கிக்கிட்டு அப்படியே மண்டேடிக்கு மாத்திரையும் வாங்கிட்டு வந்துருங்க. இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் போராடணும். ஒரு மண்டேடி இருக்கவளுக்கு ரொட்டி சால்னா வாங்கி கொடுக்க கூட இந்த நாதி கிடையாது. இதுவே எங்க அப்பா விடாதா சொல்ல முன்ன எல்லாம் கிடைச்சிருக்கும். காலம்பூரா அந்த வீட்டுல பாடுபாத்து நமக்கு என்ன மிச்சம்? இவளுக்கு நெசத்திலேயே மண்டேடி தானா இல்லட்டா கடையில பிறக்கி திங்கிறதுக்காண்டி இப்படி நடிச்சுட்டு தெரியுதாளான்னு தெரியல. முதல்ல சொன்னா சாப்பிடவே முடியாத அளவுக்கு எனக்கு மண்டேடிக்கு உங்களுக்கும் பிள்ளைக்கு மட்டும் வாங்கிக்கிடுங்கன்னா, இப்ப என்னடால கடையில ஆர்டர் கொடுக்கணக்கா பொரிச்ச பரோட்டா உரப்புச்சால்னா வெள்ளச்சால்னா சிக்கன் 65 வேற பொரிச்சது வேணுமா? நல்ல தெரிவு. கடத்தீவனை திங்கணும்னு நடிச்சிட்டு கிடக்கா. நம்ம இதான் உண்மையான ஒரு வார்த்தை கேட்டுட்டாலும் இன்னைக்கு ராத்திரி நம்ம தூக்கமும் போயிடும், நிம்மதியை இழந்துருவோம். என்ன செய்ய, போய் வாங்கிட்டு வந்து போடுவோம். வீட்டுக்கு அது வேணும் இது வேணும்னு ஒருபாடு மளிகை சாமான வாங்குதா? வாங்கி போடுறவளுக்கு செய்ய வலிக்கு. மளிகை சாமான் வாங்குறதுக்கு ரூபா கொடுத்து மேற்கொண்டு கடத்தீவனத்துக்கும் ரூபாய் போட வேண்டியிருக்கு. எப்பா போயிட்டாரா? ஐயா ஜாலி, ஒரு வழியா ரொட்டி சால்னா ரெடி. இன்னைக்கு ராத்திரி ஒரு புடி போடு. டனுக்கு ரிட்டுக்கு ரிட்டுக்கு டும் டும், டனுக்கு ரிட்டுக்கு ரிட்டுக்கு டும் டும், டனுக்கு ரிட்டுக்கு டனுக்கு ரிட்டுக்கு 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 ரெண்டக் 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 டும். நாங்க தம்பி டீ எடுத்துக்கிடுங்க. டீ எவ்வளோண்ணே? 15 ரூபா தம்பி. என்னன்னே ஒரே அடியா 15 ரூபாய்க்கு ஏத்திட்டியா? 10 ரூபா தானே இருந்தது நேத்து வரைக்கும். கேஸ் கிடைக்கிறது பிரச்சனையா இருக்குல்ல தம்பி? அப்படிங்கிற கேஸ் சிலிண்டர் வாங்குறதே ரிஸ்க் எடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கு. ரூபாயும் அதிகமா கொடுத்து தான் வாங்கி வச்சிருக்கேன். அப்படிங்கிற பழையபடியே வித்தோம்னா நமக்கு கட்டுப்படி ஆகாதுல்லப்பா. அதான் திடீர்னு விலையேற்ற வேண்டியதா போச்சு. பார்த்தேனே 15 ரூபாயம்லா டீ. ஆமா என்ன செய்ய, திடீர்னு இப்படி தட்டுப்பாடு வரும்னு யாரு கண்டா? ஆனாலும் இந்த வருஷம் இப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கல பத்தியா? ஆமா, நியூ இயர் அப்போ எல்லாரும் என்னமோ போன வருஷம் கெட்ட வருஷம் மாதிரியும் இப்ப பிறக்க வருஷம் தான் நம்மளை காப்பாத்த போதுங்க மாதிரியும் சந்தோஷமா கொண்டாடணும். கடைசி பார்த்தா அந்த வருஷம் பிறந்த கொஞ்ச நாளிலேயே இந்த பாடு முடியும் காட்டியும் என்னென்ன பாடுபடணுமோ தெரியல. அத சொல்லு. அது வழக்கம் தானே. வருஷம் பிறக்கும் போது என்னமோ முடிஞ்சு போன வருஷம் நம்மளுக்கு எல்லாமே கெடுதல் பண்ண மாதிரியும், பிறக்க புது வருஷம் தான் நமக்கு நல்லது செய்ய போன மாதிரி என்னமோ விடியெல்லாம் வச்சு கொண்டாடி வரவேற்போம். கடைசி அது நம்மள நல்லா வச்சு செஞ்சுட்டு தான் போகுது. என்ன செய்ய, கல்யாணம் ஆன நமக்கெல்லாம் அப்படி டீ கடையில ஒன்னா கூடி ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கிட்ட கதை பேசிக்கிட்டு இருந்தா தான் நல்லாவே இருக்கும். அந்த டீலயும் 5 ரூபாய் கூட்டிட்டாவோ பாரு. ஏன் சின்ன பொண்ணு என்ன கொடுமையா பண்ணியா உன்னிய? இதே கேள்வியை நான் திருப்பி கேட்டோம்னா கவிதா உன்னைய அப்படியே கொடுமைப்படுத்திட்டா நீ டீ கடையில வந்து கிடக்க. அது அதெல்லாம் சொல்ல முடியுமா? வாங்குதடியெல்லாம் வெளியில சொல்லிட்டா நல்லாவா இருக்கும்? பிற அப்படித்தாம்ல எனக்கும். சிவா சிரிக்காம பாரு. உனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை என்ன சிவா? மகா நல்ல பிள்ளையா இருக்குங்கண்டு ஒரு பிரச்சனை இல்லாம சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ வேற யாம்னே. யாம்ல அவன் சொல்றதுக்கு என்ன? அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தானே? நல்ல பிள்ளை தாம்னே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எதுனாலும் ஒரு வெளிப்படையா என்கிட்ட சொல்ல மாட்டுக்கா. மனசுக்குள்ள போட்டு என்னத்தையாவது புலம்பிக்கிட்டு கிடக்கா. இதை சொல்லவா வேண்டாமா அப்படின்னுட்டு. அப்படி என்னத்த சொல்லாம விட்டாவே? அவன் ஆட்சிக்கு கெதி இல்லையாம்னே, போன் போட்டு பேசியிருக்காவ போல. சரி, இவளுக்கு அவன் ஆட்சியை பார்க்கணும்னு என்ன? அவளுக்கு அங்க இருந்து வர முடியாதல்ல கெதி இல்லாதவளுக்கு. ஆமா, அது நம்ம போய் பார்க்க முடியலையான்னு இவ வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுட்டு கிடக்கா. ஏம்ல நீ தான் கூட்டு போலாம்ல? சொல்லுதத முழுசா கேளுனே. அவ அப்படி அழுதுட்டு கிடக்கவும் தான் நான் சொன்னேன், என் லூசு இப்படி அழுதுட்டு கிடக்கு என்கிட்ட சொன்னா நான் தான் கூட்டு போய் விடுவேனே அப்படின்னு. அந்த அன்னைக்கு இல்ல உங்ககிட்ட சொன்னா எப்படி எங்க வீட்டுக்கு என்னைய கொண்டு போய் விடுவீங்கன்னு தெரியாதுல்ல. எப்படி இருந்தாலும் எங்க அப்பா உங்களை பேசினா உள்ள எப்படி கூட்டு போவியா அப்படின்னு ஒரு அழுவ. சரி இப்ப என்னஞ்சா கூட்டு போனியா?
ஆமா, நான் தான் சொன்னேன் உங்க அப்பா என்னையத்தான் பேசியிருக்காவே, உன்னைய ஒரு நாள் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாவே. நீ போய் அவட்ட என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு ஆச்சி கூடனாலும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வான்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். இப்போ அங்கே இருக்கா மகா? இல்ல சாயங்காலமா கொண்டு போய் விட்டேன். ஒரு 2-3 மணி நேரம் அங்க இருந்தா. அதுக்கப்புறம் அவ ஃபோன் அடிச்சா நான் போய் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ வீட்டுல தான் இருக்கா. இப்போ அவன் ஆச்சியெல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு முகத்துல கொஞ்சம் சந்தோஷம் தெரியுது. சரி, கூட்டு போனே அவன் மாமனார் மாமியார் எதுவும் வந்துட்டு பேசினாவளா இப்படி? இல்லனே, நான் அவளையெல்லாம் பார்க்கவே இல்லை. அவளை வாசல்ல இறக்கி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போன்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் வந்துட்டேன். ஏம்ல கொண்டு போய் விட்டவே மாமா அத்தை நான் மகா வந்திருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாதான் அந்த அன்னைக்கு வந்திருக்கலாம்ல இருக்காட்டாலும். சே அதெல்லாம் எதுக்குண்ணே, அவ மாவாட்டையே அந்த அளவுக்கு ஒண்ணுமே பேசலையாம். வான்னு கேட்டதோட சரியாம், மற்றபடி எதுவுமே பேசாம தான் இருந்திருக்காவ. இவளும் வரும்போது போயிட்டு வரும் கூட சொல்லாம ஆச்சிட்ட மட்டும் சொல்லிட்டு அப்படியே வந்திருக்கா. அவளுக்குள்ளேயே இன்னும் ஒற்றுமை இல்லை. நம்ம அடுத்தாலும் எங்க நடுவுல போய் அத்தை மாமான்னு உறவு கொண்டாட. என்ன இருந்தாலும் நம்ம அவளை நமக்கு தெரியாம கல்யாணம் முடிச்சு கூட்டு போயிட்டானாங்க ஒரு வருத்தத்துல இருப்பாவளா இருக்கும். நீ ஒரு வார்த்தை மாமா அத்தைன்னு பேசினா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீ சொல்லுத மாதிரி நானே வழியற்க போய் ஓட்டு பேசுறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனே. ஆனா அவங்க நம்ம சொந்தம் வேணும்னு நினைச்சு பேசணும்னு நினைக்க மாட்டாங்க, சொத்து வேணும்னு நினைச்சு பேச மாதிரி நினைப்பாங்க. என்னமோ காசு பணத்துக்காண்டி தான் நான் அவங்க கிட்ட வழியற்க போய் பேசணும்னு நினைப்பாவோ. அது என்னத்துக்கு? அவ பெத்தம்மாவா இத்தனை மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா. அவகிட்டயே கூட 2 வார்த்தை பேசாம வான்னு கேட்டதோட அப்படியே உள்ள போயிட்டாவலாம். அப்படிங்கல நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அதுவும் போக அவரே வான்னு கூப்பிட்டாலும் கூட நான் வீட்டுக்குள்ள போய்க்கிட மாட்டோம்னே. ஏம்ல கொஞ்சம் நீயும் விட்டு கொடுத்து போனாதான் என்ன? இல்லனே, மகாவா பொண்ணு கட்டு நானும் அப்பாவும் கடையில போய் நின்னப்போம். எந்த அளவுக்கு தரக்குறவா பேச முடியுமோ அவ்வளோ பேசினாரு. அந்த இடத்துல நீ இருந்திருந்தானா உனக்குமே கோவம் வந்திருக்கும். அப்படி ஒரு பேச்சு. அப்படிங்கல எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளாலையும் சகஜமாலாம் பழகிக்கிட முடியாதுனே. அவங்கள மாதிரி ஹை கிளாஸா இருக்கவங்களுக்குலாம் நம்மளை பார்த்தாலே பிடிக்காது. அது என்னைக்கும் உள்ளது தானே. அப்படி இல்ல சிவா, ஓனர் நல்ல மனுஷன்தான். எத்தனை பேருக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு தெரியுமா? ஆனா என்னமோ அந்த காதல்னு வந்துட்டா மட்டும் எல்லா அப்பாவும் இல்லைனாவே மாறிடுதாவ. அவன் அப்படியே இருந்துட்டு போட்டும்னே, மாறி இப்ப என்ன ஆக போகுது? மகாட்ட மட்டும் ஒரு 2 வார்த்தை அவங்க பேசிக்கிட்டாங்க அப்படின்னா அவளுக்கு எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருப்பா. அவளுக்கு அது குறையாவே இருக்கு, நம்ம அப்பா அம்மா பேசாம இருக்காங்களே அப்படின்னு. அவ மனசு கஷ்டப்படாத அளவுக்கு அவகிட்ட மட்டுமே பேசிக்கிட்டாலும் போதும். என்கிட்ட பேசவும் வேண்டாம், இனியும் மதிக்கவும் வேண்டாம், இனியும் வான்னு கூப்பிடவும் வேண்டாம். அவ நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும். சரி, அப்போ அந்த பிள்ளை எப்போ சொல்லுதோ அந்த நேரம்லாம் கொண்டு போய் விட்டுட்டு மட்டுமாவது வா. எழுதோ போவாது அவகிட்ட பேசிக்கிடுவோம்ல. ஆமாண்ணே, நானும் அதை தான் மகாட்ட சொன்னேன். உனக்கு எப்பெல்லாம் உங்க அப்பாவை பார்க்கணும், உங்க அம்மாவை பார்க்கணும், உங்க ஆச்சியை பார்க்கணும்னு தோணுதோ என்கிட்ட சொல்லி நான் தாராளமா கொண்டு போய் விடுதேன். நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு என்ன பாரு, ஆச்சியை போய் பார்த்துட்டு அவ வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் முகம் பிரைட்டா இருக்கு பார்த்துக்கோ. எதா இருந்தாலும் சொல்லலாம் நானே, சொல்லவே மாட்டா. அதான் அவட்ட பிரச்சனை. அது சரி, உனக்கு அந்த பிள்ளை எதையுமே உன்கிட்ட சொல்ல மாட்டேக்கான்னு கவலை. என் வீட்டுல என்னடானா எதுனாலும் சின்ன பொண்ணு மனசுக்குள்ள வச்சுக்கிடாம வெளிப்படையா எங்க அம்மாட்ட பேசிடுவா. அதனாலேயே சண்டை முட்டிட்டு கிடக்கு. எனக்கு அது கவலை. யாம்னே, சின்ன பொண்ணாக்கா காமெடியா தானே பேசுவாவே. அதெல்லாம் எங்க அம்மா கிட்ட கிடையாது. எங்க அம்மாட்ட பேசுறது பூரா வெட்டு 1 துண்டு 2 தான் பேசுவா. எங்க அம்மா அதுக்கு மேல கோவப்படுவா. இப்ப தங்கச்சி வேற வந்திருக்காளா, எந்த நேரத்துல என்ன பூகம்பம் வீட்டுல வெடிக்கும்னே தெரியாது. அதான் மூச்சு கட்டாம இங்கன ஓடியாந்துட்டேன். சிவா, அம்மாவும் மகாவும் பேசிக்கிட்டாவளா இப்படி? இல்லண்ணே, அம்மா இன்னும் அமைதியாத்தான் இருக்கா. மகாவை பத்தி பிரச்சனை கிடையாது. அத்தனை மாறி மாறி பேசுவா. அம்மாக்கு இன்னும் கோவம் போன பாடு இல்ல. ஆனா திட்டவோ ஏசவெல்லாம் மாட்டா. இன்னும் அந்த அளவுக்கு முகம் கொடுத்து பேசல, அவ்வளவுதான். முன்ன இருந்ததுக்கு இப்ப எவ்வளவு பரவாயில்ல. முன்னாடி என்கிட்டயே பேசாம கோச்சுக்கிட்டு தான் இருப்பா. இப்ப என்கிட்ட நல்லா பேசிக்கிடுவா. அவகிட்டையும் சாடமாடியா என்னத்தையும் பேசுதா, நேரடியா பேச மாட்டா. நானும் சொல்லி பார்த்துட்டேன், எம்மா பேசுத நேரடியா பேசிக்கிட்டேன்னா நல்ல முறையில இருந்துக்கிடலாம்ல அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னாவ? எனக்கு தெரியும் நீ வாய முடியலன்றுவா. அந்த அன்னைக்கு நம்ம என்ன செய்ய, வாயை புத்திட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. என்னடே எல்லாரும் ஒன்னா வந்து உட்காந்துட்டே போல. ஆமா, வாயம்னே வந்துக்கிறேன். வாரம்ல நான் கடைக்கு போயிட்டு நைட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே மண்டடி மாத்திரையும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏம்னே, மண்டேடியா உனக்கு? எனக்கு இல்லைல்ல, என் வீட்டுக்காரிக்கு மண்டேடிக்குன்னு வாங்கி கொடுக்க போறேன். சொல்ல போனா அவ நம்மளை படுத்த பாட்டுக்கு நம்ம தான் கிலோ கணக்கெல்லாம் மண்டேடி மாத்திரையே வாங்கி தின்னுட்டு உட்காரணும். ஆனா நம்மளை படுத்த பாடெல்லாம் படுத்திட்டு அவளுக்கு மண்டேடி வந்துருது, நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு. சரி இருங்க, மாத்திரையை வாங்கி கொடுத்துட்டு வரேன் நானும். சரிண்ணே, சீக்கிரம் வாங்கி கொடுத்துட்டு வா. இந்த நெசத்திலே எந்த பிள்ளைட்டையும் பேசிக்கிட்டு இருந்திருப்பானோ. அவள்வே ஏன் சும்மா சொல்ல போறாள்வே? அப்படியே சொல்றா இருந்தாலும் மெனக்கட்டி ஏன் மவனன்னு ஏன் சொல்லணும் அவ்வளவோ. ஆனா இவன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டானே. நமக்கு அவ்வளோ சொன்னதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. வந்த உடனே அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டாதான் இன்னைக்கு ராத்திரி தூக்கம் வரும் நமக்கு. இதையெல்லாம் போனா போதுன்னு விட முடியாது. ஒருவேளை ஆமாம்மா நான் இந்த பிள்ளையை விரும்புதம்னு சொல்லிட்டோம்னா என்ன செய்ய முடியும்? சரின்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு வைப்போம். அப்படியே அவன் எந்த பிள்ளையும் பார்த்துருந்தாலும் பேசியிருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாதாரண குடும்பத்து பிள்ளையை தான் பார்த்துருப்பான். அவனுக்கு தெரியாத நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம். அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நம்ம சரின்னு கெட்டி வைப்போம். அவன் வரட்டும், தனியாக கூட்டு போய் 2 வார்த்தை கேட்போம். ஆனால் இந்த பையன் மேலே கோபமாக வருது.
ஒரு வார்த்தை என்கிட்ட எதாக இருந்தாலும் சொல்லியிருந்தான் அப்படின்னா இன்னைக்கு தனியாக போய் அந்த பிள்ளைகிட்ட பேசினாலும் அது தப்பாக இருக்காது. அவன் சொல்லாமல் இருக்க போய் தானே இப்படி பிரச்சனை ஆயிட்டு. சேச்சே, நம்ம போய் அப்படி இருந்துக்கிட மாட்டான். நம்மளே அவனை அப்படி தப்பாக நினைக்கக்கூடாது. அவன் வரட்டும், அவன்கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கிடுவோம். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், குடிப்பதற்கு ஒன்று அதை மறுப்பதற்கு ஒன்று. நீ தான் குடிய மறுத்துட்டனா மனுஷன் ஆயிடுவியே. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குத்தமடி, கடவுள் செய்த குத்தமடி. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நல்லதென்ன புரிந்தேன். அதான் தினம் டாஸ்மாக்ல ஊத்திட்டு வரல, உழைப்ப பூரா நாட்டுக்கு தானே போட்டு வர, அப்புறம் என்ன? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. வேளாங்காதப்பே, இவன் வாங்கி கொடுத்தான்னு ஊத்திட்டு வந்தான்னு தெரியல. அப்பளைய வச்சு பாட்டு கச்சேரி தான் ஓடிட்டு கிடக்கு. இன்னைக்குள்ள முடிஞ்சிருமா, இன்னும் நாளை காலையில வரைக்கும் புலம்பிட்டு கிடப்பானான்னு தெரியல. நமக்கு இருக்க பிரச்சனை இல்லை, இவன் பிரச்சனையும் வேற தலையில தூக்கி வச்சு சீரடியும் வேண்டியிருக்குமா. குடிச்சாம்னா பொத்திட்டு படுத்தும் தொலைய மாட்டான். என்னத்தையாவது புலம்பிக்கிட்டு சலம்பிக்கிட்டு புழு புழுன்னு அறுத்துக்கிட்டு கிடப்பான். சரி, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா. எப்ப வாய மூட போறல என்ன செய்ய போறியா? தொணன்னுகிட்டு எரிச்சலா இருக்கு. உனக்கு எரிச்சலா தானே இருக்கும். என்னைய மனுஷனா மதிச்சேன்னா என் பேச்சு என் கஷ்டமெல்லாம் என் பாட்டுலயே உனக்கு புரியும். உனக்கு நான் யாரோ ஒருத்தர் பிச்சைக்கார பைய தானே, அதான் என்ன சொல்ல வரேன், என்ன கவலைப்படுதேன், என்ன கஷ்டத்துல இருக்கேன்னு ஒன்றும் உனக்கு தெரிய மாட்டேங்குது. சரித்தாமடி, பொண்டாட்டி பேச்சை கேட்டு எல்லாம் செஞ்சா நல்லது தானே. ஆமா, நாங்க அப்படிதான் இருக்கோம், நீ அதே மாதிரி இருந்துக்கோ. அதான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது. நம்ம சர்க்கிள்ல இன்னும் ஒருத்தன் மட்டும் பிடிபடாம இருக்கான். யாருன்னு? வேற யாரு? கிருஷ்ணம்பைய தான். ஆமா, அவன் ஒருத்தனுக்கு மட்டும் 3 முடிச்சு போட வேண்டியது பாக்கி இருக்கு. நம்ம எல்லாரும் இங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், அவன் மட்டும் நிம்மதியா இருக்கான். கூடிய சீக்கிரம் அவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சு என் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சந்தோஷமா இருக்கட்டும்னு வாழ்த்திட்டு வர வேண்டியதான். என்ன பாராசு சொல்லி வாய முடமுன்னா வந்துட்டான். ஆமா, பயலுக்கு ஆயுசு கெட்டிதான் போ. என்னன்னே டீ கடையில உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கே போல. ஆமாடே, கரெக்டா உன் கதையை உடையில வந்துட்டா. ஏன் கதையா? ஆமா, வந்து உட்காரு பேசுவோம், ஏன் நின்றுட்டே இருக்க? சரிண்ணே. சிவா, வேலை முடிஞ்சுதா? ஆம், முடிஞ்சிட்டு. சரி. என்னண்ணே, என்ன பேசிட்டு இருந்தியா என்னை பத்தி? வேற என்னத்தடையே பேசவோ, இன்னும் உனக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கமே. நாங்க மட்டும் கல்யாணத்தை பண்ணி கஷ்டப்படும் போது நீ ஃப்ரீயா இருக்கல்ல, அதான் எங்களுக்கு கண்ணை உறுத்துது. எப்போ உனக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிண்ணே, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். இரு சிவா, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போயா? இல்லைண்ணே, கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன்னா. சிவா ஏன் நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போறான்? வந்ததுல இருந்து முகத்தை கூட பார்க்கலையே. அவன் போறத பார்த்தா நம்ம வந்துட்டோங்கிறதுக்காண்டி எதிர்த்து போற மாதிரி இருக்கு. என்னாச்சுன்னு தெரியலையா? என்னை பத்தி என்னைக்காவது நீ வருத்தப்பட்டிருக்கியா? ஆமா, உன்னைய பத்தி வருத்தப்படுறதுக்கு தானே நான் உயிரோட இருக்கேன். என் 2 பிள்ளைல கரை சேர்த்துட்டு எப்படா கண்ணை மூடலாம்னு இருக்கேன். இதுல உன்னைய பத்தி வருத்தப்படுதாவலாம்? மோகர கட்ட வேலைக்கே போகல, எந்த பேய ஊத்தி கொடுத்தான்னு தெரியல, வந்து கணச்சிட்டு கிடக்கான் அப்பளையே வச்சு. இதுல இவனை பத்தி வருத்தப்படணுமா? இவனை பத்தி வருத்தப்பட என்ன இருக்கு? வீட்டுக்கு 1 ரூபா தராம பொங்கி வைக்கிறத தின்னுட்டு மட்டும் ஊரை சுத்திக்கிட்டு இருக்க மாட்டாம தண்ணி அடிச்சுட்டு வேற வந்து கிடக்கான். இந்த லட்சணத்துல இவனை பார்த்து வருத்தப்படணுமா? நானே ஆம்பளை பிள்ளைக்கு என்னென்ன கல்யாணம் முடிச்சு வைக்க போறேன்னு தெரியல, பொட்டை பிள்ளை என்னென்ன கரை சேர்க்க போறேன்னு தெரியலன்னு சீரழிஞ்சிட்டு கிடக்கேன் ஒவ்வொரு நாளா. ஒரு கழிப்புல அலைதான். ஐயா வந்துட்டானா? என்ன ஏதுன்னு கேட்போம், இங்க வச்சு கேட்கக்கூடாது. வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் அமைதியா கேட்போம். தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடக்கவே காதல விழுந்துச்சுன்னு அன்னைக்கு ராத்திரி பூரா வில்லு பிடிச்சிருவோம் இதை வச்சு. ஏம்மா, அப்பா ஏம்மா இப்படி கிடக்காவே? படுத்திருக்க ஆளையும் ஜெய்சையும் பார்த்தா தெரியலையா? உள்ள நல்லா ஏத்திட்டு வந்து கிடத்தி கிடக்காரு. இப்பா, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, எனக்கு நீ ஏன் பிறந்த வெண்ணம் அவனே. பத்தியா, இனி விடிய விடிய பாட்டு கச்சேரிதான் உங்க அப்பனுக்கு. விடுமா, என்னத்தையாவது பாடிட்டு கிடக்கட்டும். சாப்பிட்டாவளா? இப்பதான் இட்லியை ஊற்றி வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். அவஞ்சதை எடுத்து வச்சு திங்க சொல்லணும். ஆமா, உனக்கு ஆபீஸ் எப்பவோ விட்டுருக்குமே, என்ன இப்படி நேரம் கழிச்சு வர? வர வழியில கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னோம்லாமா, அதான் நேரம் ஆயிட்டு.
என்ன கோயிலுக்கு போனாலும் இம்பிட்டு நேரமா ஆப்போது வீட்டுக்கு வர்றதுக்கு? வரும்போது ஐலண்ணன் பிரபு சிவா ராசண்ணன் எல்லாரும் டீ கடையில் பேசிக்கிட்டு இருந்தாவம்மா. அவ கூடயே நானும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அதான் வர நேரம் ஆயிட்டு. ம், எதெல்லாமோ சொல்லுத. எதை நம்ப வேண்டாம்னே எனக்கு தெரியலப்பா. என் அம்மா அப்படி சொல்லுதே. சொல்லுதேன். கொஞ்சம் அந்த பக்கம் வா மக்களே, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போறா அம்மா? சொல்லுதே ஒரு வித்தியாசமா சொல்லிட்டு போறா. என்னன்னு தெரியலையே. எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கம் இல்லாதவள் என்று. அப்பா வேற. ஏ சிவா, அந்த வாரமா போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாருடா. குமாரி, என்னம்மா அடுப்புல இட்லி ஊற்றி வச்சிருக்கேன், வெந்துட்டான்னு போய் பாரு. இம்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு போறேம்மா. போனா போட்டி, ஏமா அலறியா? போறேன். ச்சே, இந்த வீட்டுல நிம்மதியா டிவி கூட பார்க்க முடியாது. எம்மா ஏமா தங்கச்சி எப்படி ஏசியா? அது இருக்கட்டும்ல, நீ இப்ப எங்க போயிட்டு வர? நான் தான் சொன்னோம்லம்மா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு. யார் கூட? யாரு கூடன்னுலாம் இல்லம்மா. ஆபீஸ்ல இருந்து வரும்போது நான் மட்டும் தானே வருவேன். நான் அப்படி போய் சாமியை கும்பிட்டுட்டு வரேன். அப்ப நீ யாரு கூடயும் போவல? இல்லம்மா, நான் யாரு கூடயும் போலியே. சரி, கோயில்ல யாரையும் தெரிஞ்சவங்கள பாத்தியா? ஏன் அம்மா இப்படி கோயிலுக்கு போனது பத்தியே மாறி மாறி கேட்கா? சொல்லு கிருஷ்ணா, உன் கூட படிச்சவங்க உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் கோயிலுக்கு வந்திருந்தாங்களான்னு கேட்டேன். இல்லம்மா, அப்படி யாரும் வரலையே. அப்ப நீ நேரா கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்ட, அப்படித்தானே? ஆமாம்மா. கேட்டா இல்லைங்க. ஆனா அவன் பேச்சு மூஞ்சி முழிக்க முடியலாம் பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தான் இருக்கு. அவளுக்கு சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியலையே. இப்படியே வந்துட்டு அமைதியா கேட்டுட்டு அப்படியே விட்டுருவோமா, இல்ல கூட 2 வார்த்தை அதட்டி கேட்போமா? எம்மா, என்ன? ஏம்மா நான் கோயிலுக்கு போனது வச்சதை பத்தி இவ்வளவு தூரம் கேட்கா? யாரு எதுவும் சொன்னாவளோ? நீதான் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம்னு சொல்லுதியே, பிறகு யார் என்ன சொல்ல போறாவோ? நீ நல்ல பையனா இல்லாம ஏதாவது பிள்ளைகள் கூட பேசிட்டு வச்சுட்டு இருந்த அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து வேணா யாரும் என்கிட்ட சொல்லாவோ? நீதான் யார்ட்டையுமே பேசலன்னு சொல்லுதியே, பிறகு ஏன் யாரும் உன்னைய பத்தி சொல்ல போறாவோ என்கிட்ட? எம்மா என்ன டீ? இட்லி அவிஞ்சிட்டுமா? சரி, அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த ஒரு சட்டி ஊத்து. ம், போறேன். அப்போ நீ நேசத்திலேயே கோயிலுக்கு போயிட்டு யாருக்கிட்டையும் பேசாம அப்படியே வீட்டுக்கு வந்துட்ட. என்னப்பா, அம்மா கிட்ட பொய் எதுவும் சொல்லல, உண்மையை தானே சொல்லுதே? ஆமாம்மா, உண்மைதான் சொல்லுதேன். சரி, அம்மா நீ சொன்னதை நம்புதேன்னா. வேலைக்கு போயிட்டு வந்திருப்பல்ல, கை காலை கழுவிட்டு வந்து சாப்பிட உட்காரு, இட்லி எடுத்து வைக்கேன். அம்மைக்கு முகமும் சரியில்லை. கேள்வி கேட்கறது ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு கேட்க மாதிரி கேட்கா. ஒருவேளை நான் பூரணிகிட்ட பேசிட்டு இருந்ததை நம்ம தெரு ஆட்கள் யாரும் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு போவளோ, இல்லை அம்மையே கோயிலுக்கு வந்து பார்த்துட்டாளா? சே, அப்படி மட்டும் இருந்து அப்படின்னா அம்மா என்ன நினைப்பா? நம்ம கிட்ட நம்ம மவன் சொல்லாம மறைக்கானலாம் நினைப்பா. திரும்பவும் அம்மாவை கூப்பிட்டு உண்மையை சொல்லிடுவோமா? சொல்லிடுவோம். எத்தனை நாள் இதை மூடி மூடி வைக்க? பூரணியும் வீட்டில் பேச சொல்லி தான் சொல்லியிருக்கா. இன்னைக்கே அம்மாட்ட விஷயத்த சொல்லிடுவோம். எம்மா எம்மா, அந்த வார மக்களே. என்ன கிருஷ்ணா? எம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்ன விஷயம் சொல்லணும்னா? இப்போ நெசத்திலே இவன் மனசுல இந்த பிள்ளையும் இருக்குமோ? எம்மா வாமா, அங்க வந்து உட்காரு. நான் வார மக்களே. என்ன மக்களே சொல்லு. எம்மா என்ன டீ? இட்லி எடுத்து வைக்கேன் சாப்பிடுன்னு சொன்னல, வேற என்ன இப்படி உட்காந்து கதை விட்டு அடக்க என்னையும் அடுப்படியில போட்டு வந்துட்டேன். ஏட்டி அந்த குத்துச்சட்டியில எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு போய் நீ உங்க அப்பனும் சாப்பிடுங்க. வேற அண்ணன் சாப்பிடலையா? அப்போ அவனு நானும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடியும். நீ அந்த குத்துச்சட்டி சட்னி சாம்பார்லாம் கொண்டு போய் அப்பா கிட்ட வச்சு நீ அப்பா உட்காந்து சாப்பிடுங்க. சரி. அம்மா டிவி எதுக்கு அமத்துன? நான் டிவி பார்த்துட்டே சாப்பிடும்லம்மா, எதுக்குமா அமர்த்தி போட்டேன்? ஏட்டி இன்னைக்கு ஒரு நாள் அந்த தாரசால உட்காந்து உங்க அப்பா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடணுமா இருக்கு? ஏன் தான் இப்படி இருக்கியம்மா? இவன் ஒரு வரத்துல வாரா, பள்ளியோட லீவ் விட்டதுல இருந்து ஒரே டிவியில தான் கிடக்கா. சாப்பிடும்போது டிவி பார்க்காம சாப்பிட முடியாதான். நீ சொல்லு மக்களே, எது கூப்பிட்டா? ஒன்றும் இல்லைம்மா, கோயிலில் யார்ட்டையும் பேசினியான்னு கேட்டில்ல, அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். என்னதுன்னு சொல்லுமுக்கா. இந்த உன்கிட்ட யாரும் எதுவும் சொன்னாவளோ? இல்ல மக்களே சொல்லல, நீ சொல்லு. உண்மையே சொல்லுமா, யாரும் எதுவும் சொன்னாவளான்னு சொல்லு. உன் முகமே சரியில்லை. என்னத்தல சொல்ல சொல்லியா? அடுத்த தெரு கறியா 2 பேர் இருக்காளோ தெரியுமா? வள்ளி செம்பானு, உனக்கு தெரியுங்களா? நம்ம வீட்டுக்கு பால் வாங்க வருவாள்வல்ல. ஆமா, அவள 2 பேரும் இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு வந்திருந்தாள்வலாம். வந்தவள்வ கோயில் பிரகாரம் சுத்தில நீ இன்னொரு பிள்ளையும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தாள்வலாம். அதை எல்லாரும் இருக்கையில சொல்லி நம்மளாமோ பேசிட்டாளும்க்கா. அவள்கிட்ட சண்டை போட்டு தான் அம்மா வந்து வீட்டில் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
உன்கிட்ட டக்குன்னு கேட்டா நீ சங்கடப்பட்டுருவியோ அப்படின்னு தான் என்ன ஏதுன்னு பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தேன். இம்மா இந்த மன்னிச்சிருமா, என்னால தானே உனக்கு இந்த கஷ்டம். உன்னால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை மக்களே. என் பிள்ளை இன்னொருத்தி தப்பா சொல்லும்போது கேட்டுக்கிட்டு இருக்க முடியல பாத்தியா, அதான் எனக்கு சங்கடமா போச்சு. சரி அவள் சொன்னதை விடு, நான் அதனால உன்னை தப்பாலாம் நினைச்சிட மாட்டேன். நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? நான் இப்ப சாதாரணமா கேட்கேன், கோவம்லாம் படல. நீ நெசமாவே கோயில எந்த பிள்ளை கூடயும் பேசிக்கிட்டு இருந்தியா? என்ன ஏதுன்னு அம்மாட்ட சொல்லு மக்களே. ஆமாம்மா. என்னல சொல்லுதே? என்ன மன்னிச்சிருமா. இப்போ கொஞ்ச நாளாக தான் நானும் அந்த பிள்ளையும் விரும்புதோம். உன்கிட்ட சொல்ல பயமா இருந்தது, அதான் சொல்லலை. அம்மாட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல மக்களே. எவெல்லாமோ பார்த்து இப்போ என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லிட்டாள்வ தெரியுமா? நான் வளர்த்த வளப்பே சரியில்லைங்க மாதிரி பேசிட்டாள்வ. மற்றவோ பேசுறத தூர விடுமா, என்னத்தையும் பேசிட்டு போறாவ. எனக்கு நீ என்ன நினைக்கிறங்க தான் முக்கியம். நான் என்ன மக்களே சொல்ல போறேன், உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஆனா என்ன இவ்வளோ தூரம் நம்ம பாசமா பிள்ளைய வளர்த்தும் ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லாம விட்டுட்டானேன்னு கவலையா இருக்கு. ஏமா இது எனக்கு ஒன்று சொல்ல கூச்சமா இருந்துமா, அதான் சொல்லலை. பரவாயில்ல மக்களே, இப்போ அது சொன்னி, அது வரைக்கும் சந்தோஷம். சரி அந்த பிள்ளை வீட்டில் சம்மதிச்சிட்டாங்களா? அவ வீட்டில் அவ இன்னும் பேசலம்மா. என்னையே தான் நம்ம வீட்டில் பேசிட்டு அவ வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க சொன்னா. அப்படியா? அந்த பிள்ளைய வீட்டுக்கு வர சொல்லிருச்சோ? ஆமாம்மா. பரவாயில்ல. சரி யார் அந்த பிள்ளை? உன் கூட படிச்ச பிள்ளையா? அது வந்து நமக்கு தெரிஞ்ச பிள்ளையா? அப்படி இல்லை, நமக்கு அவங்க ஃபேமிலியே தெரியாது, ஆனால் அந்த பிள்ளையே உனக்கு தெரியும். அப்படியா? நான் பார்த்துருக்கணும். ஆமாம்மா, ஆனால் அந்த பிள்ளை தானே சொன்னா, நீ ஏற்றுக்கிடுவியான்னு தெரியல. பிள்ளை நல்ல குணமான பிள்ளை தானே மக்களே. அதெல்லாம் அவளை குறை சொல்லவே முடியாதுமா, உன்னே மாதிரி நல்ல குணம். வேற என்ன, பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கு, நல்ல குணமான பிள்ளைன்னு சொல்லுத. அப்படிங்கல யாரா இருந்தா என்ன, என் அம்மாட்ட சொல்லு, நாளைக்கே நாளும் நம்ம சரசத்தை எல்லாரையும் கூட்டு போய் ஒரு எட்டு பொண்ணு பார்த்துட்டு வந்துருவோம். அம்மாவே எப்பன்னு தானே இருக்கேன். அந்த பிள்ளை உனக்கு தெரியுமா? அதானல கேட்கேன். இந்த 2 தெருவுக்கு அங்கிட்டு காவேரின்னு ஒரு பிள்ளை வேலைக்கு போயிட்டு வருதா, டீச்சர் வேலைக்கு, அந்த பிள்ளையால? இல்லைல்லம்மா, அவங்களெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. உனக்கு கல்யாண வயசுல எனக்கு தெரிஞ்ச பிள்ளைனா அது மட்டும்தான். ஆனா அந்த பிள்ளையும் இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் கட்டி கொடுப்போம்ட்டா அம்மா. வேற வயசு பிள்ளைல எதுவும் உனக்கு கல்யாணம் முடிக்க அளவுக்கு எனக்கு தெரியாதுல்ல. எந்த பிள்ளைய தெரியுங்க? அது வந்துமா, அது சொல்லு மக்களே, எனக்கு ஆர்வமா இருக்குல்ல. அவ நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்காம்மா. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? எப்போ? இப்பமா? ரொம்ப நாளுக்கு முன்னாடியால? இப்பந்தாம்மா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தா. யாருன்னு தெரியலையே. பால் வாங்கக்கு நிறைய பிள்ளைகள் வரும், நீ எந்த பிள்ளைய சொல்றேன்னு எனக்கு தெரியலையே. அது வேற யாரும் இல்லம்மா, பூரணி. இல்ல யார சொல்ற? அந்த சிவா பொண்டாட்டிக்கு ஃப்ரெண்ட் பிள்ளையால? ஆமாம்மா, நானும் அந்த பிள்ளையும் தான் விரும்புதோம். நல்ல பிள்ளைம்மா, உன்னே மாதிரி நல்ல குணம் அவளுக்கும். நீ அவகிட்ட பேசினப்பவே உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏம்மா ஒன்றும் சொல்ல மாட்டுக்க? எம்மா எம்மா, ஏன் இப்படி தரையில அசந்தால உட்காந்துருக்கம்மா? ஒன்றும் இல்லை மக்களே, படபடன்னு வருது, அதான் உட்காந்துட்டேன். அது என்னம்மா செய்து? ஆட்டோ கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போமா? ஏண்டா மக்களே, ஒரு மணிக்கு தண்ணி கொண்டா. என்ன பூமாரிட்ட கேட்கம்மா? பூமாரி, என்னண்ணே? ஏன் ஒரு செம்பு தண்ணி கொண்டாமா? நீயே குவாதி குடியம்ல, நான் இப்பதான் சாப்பிட உட்கார்ந்தேன். ஒரு தண்ணி கூட குவாதி குடிச்சிட மாட்டியா? ஏவ்ல நேரங்கட்ட நேரத்துல எப்படி பேசுவ பாரு. எம்மா பாவம்மா, தங்கச்சி திட்டாத. அவளே இப்பதான் சாப்பிட உட்காந்துருக்கா, தெரியாம கேட்டுட்டேன். நானே போய் குவாதிட்டு வரேன், இருந்துக்க, நான் வரேன். அம்மா மேலெல்லாம் வேத்திட்டு வருதே, எவ்வளோ பெரிய சம்பந்தத்தை சொல்லுதான். அந்த பிள்ளை வீட்டில் போய் நம்ம நிற்க முடியுமா? அந்த பிள்ளைய பார்த்தாலே தெரியும் பெரிய இடத்து பிள்ளைன்னு. விரும்பிட்டோம்னு வேற சொல்லுதானே, இவன்ட்டு என்னென்னு வேண்டான்னு சொல்ல போறனோ தெரியலையே கடவுளே. எந்த பிள்ளை மேலேயும் ஆசைப்படாதவே ஒரு பிள்ளைய பார்த்து சொல்லியிருக்கான் கட்டி வைப்போம்னு நினச்சா, நம்ம குடும்பத்துக்கும் அந்த பிள்ளை குடும்பத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதே. என்னென்னு கட்டி வைப்பேன்? என் பிள்ளை முதல்ல ஆசைப்பட்டு கேட்குது இந்த ஒரு விஷயம் தான், அதையும் வேண்டான்னு சொல்லிட்ட அளவில் ஆயிடுதே. எம்மா எனக்கு என்னன்னு ஒன்று வருதா கடவுளே. ஏம்மா அவங்ககிட்ட எப்படி வேண்டான்னு மறுக்க சொல்லுவேன்? குடும்பத்துக்காண்டி நான் பாடுபடுதான் எம்மாவே. ஆசைப்பட்ட பிள்ளைய கூட கட்டி வைக்க மாட்டேன்னு என்னன்னு நான் சொல்லுவேன்? கொஞ்சம் பரவாயில்லாம இடமா இருந்தாலும் பரவாயில்லையே, அந்த பிள்ளைய பார்த்தாலே அவள் பேண்டும் சட்டையும் ஷூவும் போட்டுக்கிட்டு ஒரு வண்டியும்லாம் அவளுக்குன்னு வச்சுக்கிட்டு வருவா. அப்போ எவ்வளோ பெரிய இடமா இருக்கணும். அவள் அம்மா அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் வச்சு பேசுறதுக்கே கௌரவமாக தான் பேசினா. அவள் வீட்டில் நான் என்ன போய் சம்மந்தம் பேசுவேன் ஆண்டவா. ஏக்கா எசகம் அக்கா வந்துட்டு போனா போல. ஆமாட்டி வந்தா. நீ நல்லா பேசினியா? எப்படி முதல்ல மூஞ்சி கொடுத்து பேசலை, அதுக்கடுத்து அவள் மக்க மாதிரி பேத்தியெல்லாம் சங்கடப்படுதாவோ அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தா. வேற என்ன செய்ய, மனசு கேட்கலன்னு 2 வாரத்தை பேசினேன். அந்த ஆளை போனான்.
சரி சரி, அவளே வெள்ளத்தாயக்கா சொன்னதை வச்சுட்டு தான் உன்னைய பார்க்க வரேன்ட்டு வந்தா. ஆமா, அவ செஞ்சதுக்கு செல்வத்துக்கும் பேசவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். வீடு தேடி வந்துட்டாளா, அவ கஷ்டத்தை வேற சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தா. அதான் 2 வார்த்தை பேசி அனுப்புனேன். அவ்வளோதான், பேர என்ன செய்ய. அம்மா, உன் வீட்டில் நீ மட்டுமா இருக்க? அவன் மரும்புவா எல்லாரும் ஊருக்கு போயிட்டா போல. ஆமாக்கா, அவள் ஊரை பார்த்து போயிட்டா பிள்ளையில கூட்டிட்டு. இவனும் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன், எனக்கு ராத்திரி வேலை இருக்கு, காலையில தான் வருவோம்ட்டான். அந்த அன்னைக்கு தான் 2 தோசையை சுட்டு தின்னவா, வீட்டுக்குள்ளேயே சும்மா இருக்கக்கு எச்சலாக இருக்குன்ட்டு தான் இங்கிட்டு வந்தேன். மற்ற எல்லாரும் 8 9 மணிக்கெலாம் கதை அடைச்சிருவாள்வோ. உன் வீட்டு கதை தான் 11 மணி அடிக்கனாலும் திறந்திருக்கும். அதான் சரி, வாயோட வாயா 2 நிமிஷம் பேசிட்டு போமான்ட்டு வந்தேன். அதுக்கு என்ன டீ, எவ்வளோ நேரம்னாலும் இருந்து பேசு. ஊருக்கு போனவா வார வரைக்கும் பேசாட்டி இங்கேனாலும் ராத்திரி தங்கு. சே, அதெல்லாம் லாய்க்கப்படாதுக்கா, நான் வீட்டில் போய் படுத்துக்கிடுவேன். ஏன் டீ, ஒத்தையிலேயே கிடக்கணும்? இங்கே என்ன யாருமா இல்லை? உன்னை என்ன ஒரே அடியாக வந்து கிடன்னு சொல்லுதேன். ராத்திரி நேரத்தில் ஒத்தையில படுத்து கிடப்ப, ஒரு ஜாமத்தில் ஒரு தண்ணி தவிக்கி ஒரு தொண்டை போயிதுன்னா எடுத்து கொடுக்க கூட ஆள் இல்லாமலாம் இருப்ப. பேசாட்டி ராத்திரி நேரம் இங்கே தூங்கு, காலம்பரை எந்திரிச்சு வேணா வீட்டுக்கு போ. அங்கே ஒத்தையிலேயே படுத்து கிடந்து என்னையே போகிற? உனக்கு பக்கத்து வீட்டுக்காரி முத்தம்மாலும் ஊருக்கு போயிருக்கல்ல? ஆமாக்கா, அவளும் ஊரை பார்த்து போயிட்டா. வேற ஒத்தையிலேயே வட்டி இருப்ப, இங்கே இரு சும்மா. அப்படி மத்த வாங்க. வரேம்மா, நான் அப்பளையே வந்துட்டேன். உனி ஆளையே காணல. நான் கிட்டத்தட்ட அடுப்படிக்குள்ளே போய் 2 மணி நேரம் ஆகுதுத்த. உள்ளே நுழைஞ்சாலே ஒரே வேலை. அம்பிட்டு பாத்திரத்தையும் ஒதுக்கி போட்டு அதெல்லாம் கழுவி போட்டு சிங்கு இங்கெல்லாம் துடைச்சி பிறக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ தான் மூச்சு விட்டு வெளியில் வாரேன். வெளியில் என்ன நடக்குனே தெரியாது. அடுப்படிக்குள்ளே கிடக்கும்போது வேலை ஆரம்பிச்சிட்டோம்னா போய்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிடுங்க. கேட்டுக்கோ, அவட யாருமே இப்படி கஷ்டப்படுத்ததே கிடையாது பார்த்துக்கோ. எல்லாவளும் உள்ளே போனாலே கண்ணால் பார்த்தாலே எல்லா வேலையும் நடந்துருது. இவ ஒருத்தி தான் அத்தனையும் கழுவி பிறக்கி வேலை பார்க்க வேண்டியிருக்கு. கோழு பிடித்த கிளவி, நம்ம படுத பாட்ட வாயால் சொல்ல கூட விட மாட்டு கல்வே. சரி, அவள் என்னத்தையே பாடு பார்த்துட்டு வந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கா. 1 2 அப்படின்னு சொல்லிருந்து அடையிற வரைக்கும் ஒவ்வொரு நாள் இப்படி அனுப்பிக்கிட்டு தான் கிடக்கா. சரி விடு, எல்லாத்தையும் பார்த்து தாராள. என் மருமக்காரி ஒரு வேலை பார்க்க மாட்டா. பார்த்தாலும் ஒரே அறகுறை தான். எனக்கும் அவளை திட்டி திட்டி அழுத்து போய் கடைசி இப்போ நான் தான் வீட்டில் வேலை பார்த்துட்டு கிடக்கேன். அதுக்கு உனக்கு சின்ன பொண்ணு நல்லா பாடு பார்த்து தாரால, அப்புறம் என்ன? நல்லா தந்தா நீ ஒருத்தி. யோ, இங்கே என்னத்த விளைய வேடிக்கை பார்த்துட்டு கிடக்க? ஒண்ணுமில்லத்தே, ஆவணி மத்தே நல்ல விஷயமா பேசிக்கிட்டு இருந்தாவளா? இப்படி நல்லதை பேசுறதுக்கும் ஆட்கள்லாம் இருக்கா? அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவளாவும் இருக்காவளான்னு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டுல போ, சாப்பாடு முடிஞ்சு விட்டு நேராவது ஒரு கிளாஸ் பால் ஆத்தா குடிச்சிட்டு தூங்கட்டும். சரி தே. மைனியா, ஐயா, இவ கீழே தான் கிடக்காளா? பார்க்கலையே. சொல்லு குளுக்க. யோ, யாரை பார்த்துள்ளே கொடுக்கங்க? அவ யாரை பார்த்தும் சொல்லலத்தே. பிற இப்ப என்னைய பார்த்து என்ன மைனி சொன்னீங்க? ஐயா, நான் ஒன்னையே சொன்னேன்னு நினைச்சுக்கிட்டியா மீனா? பிற யார சொன்னீங்களாம்? நீ தான் படுத்திருக்கியோ குறுக்க அப்படின்னு கேட்டேன். நடபாதையில குறுக்க படுத்திருக்கல்ல, அதைத்தான் கேட்டேன். உன் காதுக்கு தான் தப்பா விழுந்துட்டு. அப்படியா? நீங்க சொன்னது தப்பா விழுந்தது அப்படின்னா என் ஒருத்தி காதுல தானே விழுந்திருக்கணும். எங்க அம்மாவுக்கும் ஒரே மாதிரி தானே கேட்டிருக்கு. உங்க 2 பேருக்கு அதுவும் ஒரே காது தானே மீனா? தாயும் பிள்ளையும் ஒண்ணு தானே? நீட்டாதவளே. அவடையம்மா, அவ இப்ப என் பிள்ளைய குடுக்கன் தானே அவடையம்மா சொன்னா. எப்படி மாத்தி பேசான்னு பாரு. வீடுக்கா மைனி சம்மந்திகளுக்குள்ள இந்த பேச்சு கூட இல்லாட்டா எப்படி? ஏதா அவ வந்த நேரத்துல இவ கிண்டல் பண்ணிட்டு கிடக்க, அவ்வளவுதானே. வேற யாரோ அண்ணன் முண்டாட்டி தானே பேசிட்டு போறான்னு விடு. ஆமா, இந்த ஊருக்குள்ள எவானாலும் சரி சின்ன பொண்ணு நுள்ள கண்ணன் இவளுக்கு தான் ஏண்டி பேசுவாள்வோம். அப்படி என்னதான் ஊரு பூரா சொக்குப்படியே தூவி வச்சிருக்காளோ தெரியல. எங்க அண்ணன்ல இருந்து ஊரையே ஏமாத்தி வச்சிருக்கா, நல்லவ மாதிரி நடிச்சு. சரி, எதுக்கு கூப்பிட்ட மீனா? எனக்கும் ஒரு கிளாஸ் பால் வேணும். எங்க அம்மைக்கு ஆத்திட்டு வரையில எனக்கும் கொண்டாங்க. சரி மீனா. ஏற்கனவே பால் பண்ணு கேக்குன்னு தின்னுதான் இப்படி உப்பி போயிருக்கா. இன்னும் கூட கொஞ்சம் ஊத்த ஊத்த பெருக்க போறா. நமக்கு என்ன? இந்தம்மா, ஏம்மா இப்படி ஒரு மாதிரி வந்துட்டு மத்தியானம் சாப்பிடாம கொண்டு இருந்துட்டியோ? அதுக்கு விழல பிற ஏல, அந்த பூரணி பிள்ளைய போய் விரும்புதம்னு சொல்லுதியல, அது பிள்ளைய பார்த்தாலே தெரியுது பெரிய இடத்து பிள்ளைன்னு. நம்ம குடும்பத்துக்கும் நம்ம அப்பா இருக்க இருப்புக்கும் எப்படிலாம் நம்ம விட்டு கட்டி கொடுப்பாவே. ஏம்மா, அதுக்காம்மா மயங்கி விழுந்தா? பிற எனக்கு படபடன்னு வந்துட்டு. அவ்வளோ பெரிய குடும்பத்துலலாம் நம்ம சம்மந்தம் பேச போக முடியுமா கிருஷ்ணா? ஏற்கனவே பெரிய இடத்து சம்மந்தம் வேணும்னு ஆசைப்பட போய் தான் நம்மளுக்கு இந்த நிலைமை பாரு. கொஞ்சம் பணக்கார ஆள் கிடைக்கவும் அந்த அன்னைக்கு நம்மளை கை கழுவி விட்டாவ. ஊரோட கேவலப்பட்டு நின்னோம் அன்னைக்கு. நானும் நீ விரும்புதம்னு சொன்னாக்கல நம்மள மாதிரி ஏழை பிள்ளை யாரையும்லாம் பார்த்துருப்பேன்னு நினச்சேன். உனக்கு இந்த குடும்ப கஷ்டத்தை பற்றி நல்லாவே தெரியும். அப்படித்தான் நம்ம மவன் பார்த்துருப்பான்னு நினச்சிலாம் நான் கேட்டேன். நீ என்னடானா இத்தாந்தண்டி குண்டை தூக்கி போடுத. பார்க்கறதுக்கு அந்த பிள்ளை நல்ல லட்சணமாக நல்ல குணமாக தான் இருக்கா கிருஷ்ணா. ஆனால் நம்ம குடும்பத்துக்கு இந்த சம்பந்தம் சரிபட்டு வராதுப்பா. அந்த பிள்ளை 1 2 தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்க தவிர மற்றபடி நம்மளை பற்றி அதுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம வீட்டில் நம்ம அப்பா குணம்னா தெரிஞ்சது அப்படின்னா அந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லிடும். நீ இப்படி நம்ம வீட்டு விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரியப்படுத்தலன்னு நினைக்கேன். அதனால தான் அந்த பிள்ளை விரும்பிட்டு இருக்கு போல. எம்மா, நீ இப்ப என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கா?
நான் தான் அந்த பிள்ளைய முதல்ல விரும்பினேன், அதனாலதான் அந்த பிள்ளைய நீ விரும்புதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? வேற கிடையாதும்மா. முதல்ல பூரணி மேல எனக்கு அந்த மாதிரி அபிப்பிராயமே கிடையாது. அவளாதான் என்ன விரும்புதுன்னு சொன்னான். என்னல சொல்லியா? ஆமாம்மா, பூரணி இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லும்போது கூட நம்ம அப்பாவையும் நம்ம வீட்டு நிலைமையிலையும் மனசுல வச்சு நான் வேண்டான்னு தான் சொல்லி விலகினேன். எல்லாமே அவட்ட சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, எல்லாமே நான் பார்த்துருக்கேன் உங்க வீட்டில். என்னை பொறுத்தல காசு பணம்லாம் பெரிய விஷயம் இல்லை. உங்க வீடு, வீட்டை சுற்றி இருக்க ஆட்கள், ஆடு மாடு கோழி வயல்னு இப்படி இருக்க குடும்பம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் விரும்புதேன், உங்களை மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னாம்மா. நான் அப்பவும் இது சரிபட்டு வராதுன்னு தாம்மா சொன்னேன். நீ இப்போ எதையெல்லாம் நினச்சி புலம்புதே இப்படிதாம்மா நானும் இருந்தேன். ஆனால் அவ முடிவில் மாறவே இல்லை, அப்படியே தாம்மா இருந்தா. அதனால தான் நானும் சரின்னு ஏற்றுக்கிட்டேன். நீ இவ்வளோ தூரம் யோசிக்கப்போ நான் யோசிக்காமலாமா விட்டுருவேன்? நீ சொல்லுத மாதிரியே வச்சுக்கிட்டாலும் அவன் அப்பா அம்மா ஒத்துக்கிடணும்லால. நம்ம மல்லியாத்த வீட்டில் சிவா கல்யாணம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அவன் பொண்டாட்டியோட அப்பா வந்து என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசினார் தெரியுமா? அவ்வளோ தரக்குறைவா அவ குடும்பத்தை பேசினாரு. காரணம் காசு பணம் தான் எல்லாருக்கும் முக்கியம். நல்ல குணத்தை எல்லாம் இப்போ பார்க்கதே கிடையாது யாரும். அப்படிங்கிற நாளைக்கு அந்த பிள்ளை வீட்டுக்கு போய் ஒன்று பேச முடியுமால? அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் வச்சு அவன் அம்மா கிட்ட பேசும்போது கூட கேனமாக தான் அவன் அம்மா பதில் சொன்னிச்சு. ஒரு சிரிச்ச முகமா நம்ம கூட நல்ல முறையில் பேசி பழகுத குடும்பத்தோட தான் நம்ம சம்மந்தம் வச்சுக்கிட முடியும். இதெல்லாம் நம்மளுக்கு லாய்க்கப்படாதல கிருஷ்ணா. ஏம்மா, நீ அம்மா அவன் குடும்பத்தையெல்லாம் பற்றி நினைக்க. கல்யாணம் முடிந்த வரைக்கும் தான் அவங்க கிட்ட நீ பேச போற. அதுக்கடுத்து பூரணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளாயிருவா. பிறவையும் அவங்கள பற்றி யோசிக்கணும். ஏன்னா அவங்க அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடணும்ல. ஒத்துக்கிட்டா தானே கல்யாணம் நடக்கும். கல்யாணம் பண்ணுறதுன்னு சாதாரண விஷயம் நினச்சிக்கிட்டியா? நம்ம அவ வீட்டில் போய் பொண்ணு பார்க்கன்னு போகணும். அடுத்தவோ ஜாதகத்தை வாங்கி வச்சு பொருத்தம் இருக்கான்னு பார்த்து சொல்லாவோ. அதுக்கடுத்தவோ மாப்பிள்ளை வீடு பார்க்கணும் இங்கே வருவாவோ. நம்ம வீடு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அடுத்த முடிவே எடுப்பாவோ. இங்கே நம்ம அப்பா இருக்க இருப்பும் உனக்கு தெரியும், நம்ம வீடு இருக்க இருப்பும் உனக்கு தெரியும். எப்படில நம்ம வீட்டுக்கு அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து பிள்ளையை கட்டி கொடுப்பாவே? நம்மளை மாதிரி உள்ள குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் கல்யாணம் முடிக்கலாம். ஏம்மா, நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதம்மா. அவங்க அப்பா இதில் என்ன பேசினாலும் பூரணி தான் முடிவுலேருந்து பின்வாங்கவே மாட்டாம்மா. அது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். என்னமோ சொல்லுதப்பா. அவ ஒருத்தி விரும்புதாங்கிறதுக்காண்டி நம்ம போய் பேச முடியுமாப்பா? ஏம்மா, நம்மகிட்ட என்ன இல்லை? நீயா நம்மளை குறைச்சலாவே நினைக்க? இந்த வீட்டில் வந்து வாழ போறவா பூரணி தான். அவளே நம்ம வீட்டை பற்றி எந்த விதத்துலையும் குறைச்சலாம் நினைக்கல. அவங்க அப்பா அம்மா என்ன நினைச்சா நமக்கு என்ன? நான் இன்னொன்று சொல்லட்டா? நான் இன்னைக்கு கோயிலில் வச்சு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கல கூட அவள் என்ன சொன்னா தெரியுமா? சீக்கிரமே உங்கள் வீட்டில் சொல்லி அத்தை மாமாவெல்லாம் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க சொல்லுங்க, எங்கள் வீட்டில் கல்யாணம் பேச்சு எடுத்துட்டாவோ அப்படின்னு சொன்னான். பொண்ணு கேட்க வர சொன்னாலா? ஆமாம்மா, நீ சரசத்தை சின்ன பொண்ணுக்கா சாந்தியக்கான்னு இன்னும் தெருல யாராரு வாராவளோ எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு 8 போய் பொண்ணு பார்த்துட்டு அப்படியே எங்க விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் நடக்குது நடக்கட்டும். இல்ல எவ்வளவு சுலபமா சொல்லுதுல. அவ வீடு கூட எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாத மக்களே. நான் கூட்டிட்டு போறேம்மா. நீங்க எல்லாரும் ஆட்டோல இருங்க, நான் முன்னாடி வண்டியில போறேன், பின்னாடியே ஆட்டோ வரட்டும். சரிதானா? எம்மா ஒரு 2 இட்லி எடுத்துட்டாமா அப்பாக்கு. அண்ணா கொண்டாரேன் பூமாரி. எம்மா இவன் இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போறான். நமக்கு படபடன்னு வருவே. ஆனா இவன் சொன்னதுல ஒரு விஷயம் உண்மை. இவனா கண்டிப்பா அந்த பிள்ளைய விரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவனுக்கு நம்ம வீட்டு கஷ்டம்லாம் தெரியும். கண்டிப்பா இவன் முதல்ல விரும்பியிருக்க மாட்டான். அந்த பிள்ளை நம்பிக்கை கொடுத்ததுனால தான் அப்படி விரும்பியிருக்கான். இப்போ நம்ம என்ன செய்ய? நாளைக்கு விடியட்டும், போய் சரசக்கா சின்ன பொண்ணு எல்லாத்தையும் என்ன ஏதுன்னு பேசி முடிவெடுப்போம். என்னம்மா காலங்காத்தால பாட்டெல்லாம் பலமா இருக்கு. எனக்கெல்லாம் ரூமுக்குள்ள ஃபேன் ஓடுனாலும் வெக்கையா இருக்கு. உனக்கு சல்லுன்னு காத்து வீசுதோ? 10:30 மணி வரைக்கும் படுக்கையில கிடந்தனா வெக்க அடிக்க தம்பி செய்யும். எந்திரிச்சு வர நேரம். அவள் எங்க இன்னும் எந்திக்கலையா? அவ எந்திரிச்சு பாத்ரூம் போயிருக்கா. என்னன்னு டீ கட்டையில உணரலாம 10:30 மணி வரைக்கும் தூங்குறியே? என்ன செய்ய, நாங்க தூங்குனா இப்படி லீவ் நாள்ல தான் தூங்க முடியும். வேற ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிட்டா நீ விட்டு வச்சா பாப்பா எங்கள? ஓ, பள்ளியிடம் போற நேரம் நீங்க காலையில எந்திரிச்சதுனால இப்ப 10:30 மணிக்கு எந்திரிக்கியா அப்படியா? ஆமா. அப்படி பார்த்தா உங்களை எழுப்பதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னே நான் எந்திக்கணும்ல டீ. நானும் தானே அடுப்படியில படாத பாடுபட்டு உங்களுக்கு சோத்த பொங்கி உங்களை பள்ளியிடத்துக்கு அனுப்பணும். அப்படி பார்த்தா உங்களை விட அதிகமா நான் தான் தூங்கணும். நான் என்ன அப்படி தூங்கிட்டா கிடக்கேன்? தூங்க வேண்டியதானே, நாங்களா வேண்டாங்க? ஆமா, நானும் தூங்கிட்டா தட்டை தூக்கிட்டு வரணும். உங்களுக்கு சாப்பாடு தன்னால பொங்கியாக்கி ரெடியா இருக்கும்ல. சமையல்
கொடுத்தலாம் ஒரு விஷயமாம்மா, செய்ய முடியாட்டா கடையில ஒரு ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டு கொடுத்தது. இரு விளக்குமாரே, வாழுத பிள்ளைல பேசுற பேச்சு. வீட்டுல பொங்கியாக்கி சாப்பிடணும், நல்லா இருக்கணுங்க எண்ணம் இல்ல. எம்மா ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன். உங்க புத்தி எல்லாம் எனக்கு வராது டி. எனக்கெல்லாம் உங்கள மாதிரி கட்டையில உணர இல்லாம இப்படி 10:30 மணி 11 மணிக்கு எந்திக்க நல்லா வராது. என்னைக்கு நான் போய் சேர்றதுன்னா அன்னைக்கு தான் அப்படி படுத்து கிடப்பேன். சரி அதை விடு, நீ எப்பவுமே நாங்க எந்திக்கேட்டா காலையில கத்திட்டு கிடப்பியா, இப்ப ஏன் ஒண்ணுமே சொல்ல காணும்? உங்ககிட்ட மூச்ச தொலைக்க எவட்டிட்டி ஆவி இருக்கு, அதான் கழுதையில எப்ப எந்திக்கட்டும்னு போட்டுட்டேன். என்ன இழிப்பு அழுது இழிக்கா? சும்மா நான் வாரதுக்கு முன்னாடி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு தானே இருந்தா, ஏமா என்னைய பார்த்தது இப்படி கோவமா பேசியா? ஆமா, உங்களை மாதிரி கட்டுக்கார பிள்ளைல பெத்ததுக்கு உங்களை பார்த்து ரொம்ப பவர் கொளிக்கணும்லாட்டி. என்ன பவுசா வச்சிருக்கியா வீட்டுல? நீ வளர்ந்த பிள்ளைல இருக்க வீட்டுல காலையில இருந்துச்சு எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாம் தலைவிதி. அம்மா என் பிரசவத்தியா இன்னொன்னு வந்துடுது. விடிஞ்சுட்டா தாயே, இன்னும் செத்த நேரம் தூங்கிட்டு வர வேண்டியதானே? பிள்ளைங்க மூஞ்சியும் பாரு. ஏமா இப்படி விடிஞ்சு விடியாம ஏசியா? கொஞ்சம் முன்னேரத்துல எந்திரிச்சா என்ன டீ 2 பேருக்கும்? அப்ப அவளையும் சேர்த்து பார்த்து திட்டு, என்ன மட்டுமே பார்த்து ஏசியா? அவளை இவ்வளவு நேரம் ஏசிட்டு தான் கிடந்தது. ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்குமா, ரொம்ப நேரமா உருண்டுகிட்டே கிடந்திருக்கேன், அதான் காலையில எந்திரிக்க நேரம் ஆயிட்டு. ஆமாம்மா, நீ எங்களை ஏசியா? ராத்திரி தூக்கம் வராம உருண்டுட்டு கிடக்கும் தெரியுமா, அதான் எங்களுக்கு காலையில எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. ஆமா, ராத்திரி என்ன கூடி தூக்கம் வரும்? பகல்ல உடல முடிச்சு வேலை பார்த்தாதானே ராத்திரி அசந்து தூக்கம் வரும். பகல் பூரா போன நோண்ட வேண்டியது, ஒரே படுத்து கிடக்க வேண்டியது, பிற என்ன கூடி ராத்திரி தூக்கம் வரும்? வீட்டுல ஏதாவது வேலை செஞ்சாதானே? எம்மா நேத்து நான் தானமா வாசலெல்லாம் தூத்து தொளிச்சு கோலம் போட்டேன். எப்பா எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டா, இந்த வேலைக்கெல்லாம் உனக்கு அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வந்துருக்கணுமே, பிறவியா ராத்திரி தூக்கம் வரல? எதுக்கு டீ பல்ல காட்டுத? இல்ல எதுக்கு தேவையில்லாம தூத்தேன் தொளிச்சேன் கோலம் போட்டோம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம என்ன வேலை பார்த்தாலும் அம்மா ஒண்ணுமே செய்யலன்னு தான் சொல்ல போறா. இந்த விளம்பரம் உனக்கு தேவையா இப்போ? சரசக்கா, வாலட்சுமி நான் இருக்கேன். வாலட்சுமி வந்து இருவா. வாங்கத்தே. வரேம்மா. என்னக்கா உள்ளி உரிச்சுக்கிட்டு இருக்கே, இப்பமேவா சோறுவங்க பெரிய? இல்ல லட்சுமி, மீன் குழம்பு வைக்கலாம் நான் ஒப்பா சொன்னாவே, வாங்க போயிருக்காவே. வாரதுக்குள்ள உள்ளியை உரிச்சு வச்சுட்டோம்னா சட்டுன்னு குழம்பு வச்சிடலாம் பத்தியா, அதான் உரிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி சரி. நீ என்னஞ்சா லட்சுமி, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? வேலையில கிடக்குக்கா, பூ மாதிரியே தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க சொன்னேன். எனக்கு மனசே சரியில்லை. ஏன் லட்சுமி என்னாச்சு? அது வந்து நேற்று என் அவன் விஷயமா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல. ஆமா ஆமா, அவன்கிட்ட கேட்டியா என்னன்னு? கேட்டோம்க்கா, அவனும் விவரம் என்னன்னு சொன்னான். அப்படியா? ஆமாக்கா, அதான் அவங்ககிட்ட பேசிட்டு போமேன்னு வந்தேன். அப்படியா? இன்னும் ஒரு நிமிஷம் லட்சுமி. ஏடி 2 பேருமே பல்ல உடைங்க. ஏமா செத்த நேரம் இருந்துட்டு தான் போறமே, புழு புழுங்க. புழு புழுங்கண்ணா? ஏடி மணி 10:30 ஆகுது. இவ்வளவு நேரம் கழிச்சு எந்தக்கனா மத்த தாய்காரினா போட்டு வெளுத்துருவா. நான் உங்க அளவை திருப்பாம வச்சிருக்கோம்ல, பேச வேண்டியதா நீ எல்லாம். இவன் அவளும் தனமா நேரம் எந்திரிச்சு நிக்கா, அவளை ஏசாம என்ன ஏசிக்கிட்டு இருக்க? 2 பேரையும் தான் சொல்லுதேன், போய் பல்ல தேய்ச்சி குளிச்சுட்டு துவாச மாவை நான் இருக்க ஆளுக்கு ஒருத்தி சுட்டு கொடுத்து தின்னுங்க. தக்காளி சட்னி நான் அரைச்சு வச்சிருக்கேன், மிச்சச்சார்ல இருக்கு. போய் ஆளுக்கு ஒரு வேலையா பாருங்க போங்க, இருந்து கிடைக்கையா? அவளையும் சேர்த்து சொல்லுமா. 2 வேலையும் நம்பி சொல்லுதேன், போங்க அங்கிட்டு. போறமா, கத்தாத. உனக்கு நெட்டி இங்க நிக்கா? ஏசாதம்மா, என் பிரஸ்ஸை காணையில நானே பிரஸ் அவ்வளவு நேரம் தேடிட்டு தான் அங்க வந்தேன். நீ எங்கனே எடுத்து வச்சியான்னு மட்டும் சொல்லுமா, நான் போய் எடுத்துக்கிட்டேன். என் தலைமாட்டில நம்பி வச்சிட்டு தூங்குனேன், போய் தலைவாணி எடுத்து பாரு இருக்கான்னு தெரியும். இம்மா ஏமா பெற வந்துட்டி பல்ல தேய்ச்சிட்டு பிரசத்துக்கு எங்க வைக்கன்னு கூட தெரியாம அலைதா? பச்சை இடத்துல காணலம்மா, தேடி பாரு, கிடைச்சா எடுத்து பல்ல தேய், அப்படி இல்லாட்டா கையை வச்சு தேய். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தேய்ச்சிட்டு தீவனத்தை திருட்டு மறுபடியும் தேடி, அந்த அன்னைக்கு துளைச்சிட்டோம்னா புது பிரசெல்லாம் கேட்டு நிக்க கூடாது. வாங்கி கொடுத்து 1 வாரம் ஆகு. எம்மா கையிட்டாமா தேய்க்க. எட்டி எந்திரிச்சு வந்தோம்னா வைங்க, எனக்கு ஆங்காரமா இருக்க மண்டைய பிடிச்சி திருவிருன்னு பாத்துக்கோ. பெயர் இருந்தால சரி, எங்க வச்சு துளைச்சன்னு தெரியல. இந்த பெரிய எரும மாடு எங்கனையும் தூக்கி போட்டுச்சான்னு தெரியல. என்ன பாடுபடுத்தியாலோம்மா. விடுங்கக்கா, சின்ன பிள்ளைல தானே. எத்தனை நாளைக்கு தான் இவ்வளவு சின்ன பிள்ளைல நினைச்சு காலத்தை கடத்த லட்சுமி. ஒரு பொறுப்பு இருக்க மாட்டுக்கு 2 பிள்ளைகளுக்கும். நானும் அடிச்சு துவச்சு தான் வளர்க்கேன். என்னன்னுதான் இப்படி பொறுப்பு இல்லாதான் வந்து சேர்ந்தது இவ்வளவோ தெரியல. பாரு கட்டையில உணரலாம 10:30 மணி வரைக்கும் தூங்கி கல்வே. ஒருத்தி இப்ப பிரசகாங்கலன்னு வந்து நிக்கா. பச்சை பிள்ளைகள் கூட கூரா இருக்கு லட்சுமி இந்த காலத்துல. இவள் வேண்டடானா சின்ன பிள்ளைக்கும் சின்ன பிள்ளையா போய்கிட்டு இருக்காளுவோ. சரி விடுங்கக்கா, போ சரியா போயிரும். என்னத்த சரியாவே? சரி அதை விடு. அம்மா கிருஷ்ணா என்னமோ சொன்னாம சொன்னியே, என்ன சொன்னா? அது வந்துக்கா, நான் மெல்ல அவன்கிட்ட கேட்டேன். இல்லை என்ன கோயிலுக்கு போனியே, இந்த பிள்ளை கூடயும் பேசிக்கிட்டியா வச்சுக்கிட்டு இருந்தியான்னு கேட்டேன். முதல்ல இல்லைன்னு சொன்னான். அதுக்கடுத்து என்ன யோசிச்சானு தெரியாது, திரும்ப கூப்பிட்டு ஆமாம்மா நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேன்ட்டான். அப்படியா? சரி. அந்தால யார் என்னன்னு விசாரிச்சேன். அந்தால யார் அந்த பிள்ளைன்னு கேட்டேன். அவனு சொன்னான். கேட்ட உடனே எனக்கு படபடன்னு வந்துட்டுக்க. படபடன்னு வந்துட்டா? ஏன் லட்சுமி? அந்த பிள்ளை நமக்கு தெரிஞ்ச பிள்ளை தான்க்கு. யார்? அடுத்த தெருல காவேரின்னு ஒரு பிள்ளைய பொண்ணு கேட்டாவா இல்லைனால அந்த பிள்ளையா? நானும் அந்த பிள்ளைய தான்க்கா நினைச்சேன். ஆனா அவன் சொன்னது அந்த மாதிரி இல்லை, ரொம்ப பெரிய இடத்து பிள்ளையா சொல்லுதான். பெரிய இடத்து பிள்ளையா? ஆமாக்கா, இந்த சிவா போயிருக்காம்ல. எந்த சிவா? முத்துலட்சுமி மோனா மல்லியா மோனா? மல்லியா மவம்க்க. அவனுக்கு என்ன?
அவன் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு பிள்ளை ஒன்று வரும்லக்கா இங்க. அவன் பொண்டாட்டிக்கு ஃப்ரெண்டு பிள்ளைன்னா அதான்க்கா பேண்ட் சட்டை போட்டுட்டு ஒரு பைக்கையும் கொண்டுட்டு வரும்ல, அந்த பிள்ளை பேர் கூட பூரணி. ஆமாம்மா பூரணி. அந்த பிள்ளையை தான் விரும்புதம்னு சொல்லுதாம்க்கா. அப்படியா? ஆமாக்கா. அதுக்கு என்ன லட்சுமி, அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தானே? நல்ல பிள்ளைங்கிறது நமக்கு முக்கியம் தாம்க்கா. ஆனா அந்த சைடு மாப்பிள்ளை பார்க்கவோ நல்ல பையனா இருந்தா போதும்னு மட்டுமா நினைப்பாவே? சொத்து சுகம் வீடு வாசம் இருக்கணும்னு நினைப்பாவே. அதனாலதான் நம்மள மாதிரி இருக்க குடும்பத்து பிள்ளைகளை தான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் ஒத்து வராம இருந்தது. ஏதோ நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாதாரண குடும்பத்து பிள்ளையா பார்த்து சொல்லுவான்னு பார்த்தா அவன் பெரிய இடமாலாம் சொல்லுதான். அந்த பிள்ளை போட்டிருக்க துணிமணியை பார்த்தாலே தெரியுது பெரிய வீட்டு பிள்ளைன்னு. எப்படிக்கா நம்ம அந்த வீட்டில் போய் பொண்ணு கேட்க முடியும்? அவ அப்பா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கணும் பவல்லக்கா. பார்த்துட்டு நம்ம சொல்லிட்டா என்ன செய்ய முடியும்? இதுக்கா இப்படி கவலைப்படுதா? ஆமாக்கா, நேற்று ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை. அவன் எப்படியோ என்னைய ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டான். ஆனால் எனக்கு நிம்மதியே இல்லை பார்த்துக்கிடுங்க. அதான் காலையிலேயே எப்படா வேலையை முடிப்போன்னு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலையில பார்த்துட்டு உங்ககிட்ட ஒடியாந்தேன் புலம்புதற்கு. இதுல புலம்ப என்ன இருக்கு லட்சுமி? அந்த பிள்ளைக்கு அவனுக்கும் நல்லா பிடிச்சிருந்தது அப்படின்னா கெட்டி வைக்க வேண்டியதானே? தாய் தப்பனா கூட வளர்ப்பறாவோ? அதுக்கு இல்லக்கா, நம்ம வீட்டு நிலைமைக்கு எத்தாக்குல பார்க்கணும்லக்கா. அவன் விரும்பிட்டானேன்னு இன்னைக்கு கெட்டி வச்சிடலாம், நாளைக்கு நம்மள மதிப்பாவலக்கா அவங்க வீட்டுல. அதை நினைச்சுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. இங்கதாம்மா இருக்கோம், வாங்க. என்ன லட்சுமி அக்கா, ஆளுக்கு முன்ன அட்டனன்ஸ் போட்டாச்சு போல? ஆமா, ஒரு பக்கமும் போகமாட்டேன் வரமாட்டேன் பாவ. எங்க போனாலும் இவதான் முத ஆளா கதை பேச உட்காந்துருக்காவ. நான் வந்தாலும் என் வீட்டு கதையை பேச தானே வந்திருக்கேன். உங்களை மாதிரி அடுத்த வீட்டு கதையெல்லாமா விடுத கலையுதேன். உங்க வீட்டு கதையா? என்ன கதைக்கா? ஏன் அம்மா என்ன கதைன்னு தானே கேட்டிருக்கு, சொன்னா என்னவா? கேட்க முன்ன மூஞ்சி ஒரு படியா திருப்பிட்டு அக்கறையில போய் உட்காருதிய. ஓண்டெல்லாம் எவன் என் வீட்டு கதையை சொல்லுவா? நீ ஊர் பூரா தம்பட்ட அடிக்கேக்கா. அப்படின்னா எத்தனை விஷயத்துக்கா தம்பட்ட அடிச்சிட்டேன்? உங்களை பத்தி நான் சொல்லிதான் ஊர்ல தெரியணுமா? பால்ல தண்ணி கலந்து தான் விப்பிய. உங்க ஆடு மாடு எல்லாம் அடுத்த வயல்ல மேய விட்டுருவிய. எவ்வளவு நேரம் ரூபாயை வச்சுக்கிட்டு இல்ல இல்லன்னு நாடகம் நடிப்பியா? இதெல்லாம் நான் சொல்லியா ஊருக்கு தெரியணும்? எல்லாருக்கும் தான் தெரியுமே. நீ பாத்தியா நான் பால்ல தண்ணி கலக்கதை? எதுக்குக்கா பார்க்கணும்? அதான் குடிச்சு பார்த்தாலே தெரியும்ல. அப்படியா? பாலை வாங்கி வாயில ஊத்துன உடனே உனக்கு தெரிஞ்சுட்டா தண்ணி கலந்துருக்குன்னு? ஆமாக்கா, தெரிஞ்சதுனால தானே சொல்லுதேன். அப்படி தண்ணி பால் வாங்கி நீ ஒண்ணு வாயில ஊத்த வேண்டாம். வேற யாராவது நல்லதா பால் வித்தாவனா அவட்ட வாங்கி குடிச்சுக்கோ. இனி என் வீட்டுக்கு வந்து பாலை தாங்க மோர தாங்கன்னு கேட்காத என்ன? அது எப்படிக்கா? பக்கத்து வீடா போயிட்டியா? உங்களை விட்டுட்டு நான் இன்னொருத்த போய் பாலை வாங்கினா உங்களுக்கு அதுக்கடுத்து என் மேல கோவம் வராதா? நம்ம சாந்தி இங்கன இருந்துகிட்டு நம்மகிட்ட பால் வாங்காம எங்கேயோ போய் வாங்கிட்டு வரல உங்க மனசு புண்படாதாக்கா? அதெல்லாம் புண்ணும் படாது மண்ணும் படாது. நான் இருக்க திசைக்கு நீ வராம இருந்தாலும் அது போதும். எனக்கு பிடிச்சது விட்டதுன்னு சந்தோஷமா இருப்பேன். சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதியக்க. ஆமா, இவ கூட சண்டை போடுற அளவுக்கு இவ எனக்கு சமமான ஆள் இல்ல. ஆமாக்கா, நான் உங்களுக்கு சமமான ஆளா இருக்க முடியுமா? நீங்க வச்சிருக்க சொத்து பத்தும் வயக்காடும் என்கிட்ட இருக்கா? நான் ஏழப்பட்டவ தானே. என்ன சாந்தி எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசினா எப்படி? நீங்களும் தானக்கா எப்பவும் இப்படியே பேசுதிய. இப்ப நான் வந்து என்ன கேட்டேன்? அவ வீட்டு கதை என்னமோ சொல்லுதம்னு சொன்னாவுல்ல, அதான் என்னன்னு கேட்டேன். இது என்ன இருக்கு? அங்க இருந்து வந்து உங்ககிட்ட சொல்லுதாவ, என்கிட்ட சொன்னா என்ன குடியா மூழ்கி போயிரும்? குடி மூழ்கி போயிருமோன்னு பயந்து போய் சொல்லாம இருப்பாவலா இருக்கும்க்கா. லட்சுமிக்கா ரொம்ப பல்ல கட்டாதிய, பல்லு உதுந்துற போது. சரி நாலுமடி. என்ன நெட்ட? நெட்டையா? என்னக்கா புதுசா கூப்பிடுதிய? நீ மட்டும் இனிய குடும்ப கெடுத்தவாம்பா, நாலு முடின்னு பேர் வச்சு கூப்பிடுவா, நான் மட்டும் சொல்லக்கூடாதோ? சொல்லுங்கக்கா, வேண்டாங்களா? அது என்ன நெட்ட குட்டனிட்டு பட்ட பேர் வைக்க கூட உங்களுக்கு தெரியலக்கா. சரி சரி, இனி ஏசதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். செத்த இருங்க, லட்சுமிக்கா வீட்டு கதை என்னன்னு கேட்போம். எனக்கு எதுக்கு? அது எவ்வளவு தூரம் பேச போறேன் எனக்கு நான் அவசியமா? நான் வீட்டுக்கு போறேன். சரி கேப்ப பார்த்து போயிட்டு வாங்க. என்ன நெடுமாடு சொன்ன உடனே போன சொல்ல பேரு ஒரு பேச்சுக்காது. சரி அப்படி சொல்லாதேக்கா, இருந்துட்டு போங்கன்னு சொல்லலாம்ல. இந்த சரசு குண்டமாவும் உட்காந்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கா பேரு. சரி சரசுக்கா, நான் போயிட்டு வரேன். உங்க கண்ணு முன்னாடியே வீட்டுக்கு போ நான் வேணே பார்த்து தான் அதை கேட்டுட்டு நீங்க பேசாட்டி இருக்கிய. இதுக்கு மேலே நான் இங்க இருக்கணும். நான் போறேன், நீங்களே கதை விட்டுக்கிடுங்க. சரி சாந்தி, பார்த்து போயிட்டு வா. இப்ப எதுக்கு கெக்க பக்கேன்னு கிடக்கா? ஒன்னும் இல்ல நாலுமணி, உலகத்தை நினைச்சேன்னா சிரிச்சேன். இருக்க வேலையை விட்டுட்டு நான் வந்த பத்தியா என்னைய சொல்லணும். உங்களை யாருக்கா அங்க அழைச்சா? நானே என் மாமியத்தோல தாங்க முடியாம எங்கேயாவது போமேன்னு இங்க பக்கம் வந்தேன். நீங்க வாசல்ல நின்னவோ என்னைய பக்கம் உள்ள ஓடியாந்துட்டிய. என்னமோ நான் தான் வெத்தலை பாக்க வச்சு அழைச்ச மாதிரி பேசுதிய. நீ மட்டும் தனியா போறியன்னு உனக்கு துணைக்கு நான் வந்த பத்தியா என்னைய சொல்லணும். நான் போறேன். ஒருத்தியாவது கூப்பிடுதானான்னு பாரு. சே, அவசரப்பட்டு கோபப்பட்டமே. இவ வீட்டு கதை என்னன்னு தெரியாம நமக்கு தூக்கம் வராத வீட்டுக்கு போனா ஒரு வேலையும் ஓடவும் செய்யாத. என்னனையாவது இங்கனே இருக்கணுமே. இந்த குண்டச்சி ஒரு வார்த்தை இருன்னு சொல்லுவான்னு பார்த்தா அவளும் சொல்ல மாட்டோம்ட்டால. சரி, எப்படியா சமாளிச்சுங்கன்னு கிடப்போம். என்ன சாந்தியக்கா போவலையா? பாட்டாளி படத்துல வடிவேலுக்கு கொலுசு பிடிச்சி இழுத்த மாதிரி நிக்கிய. இவா ஒருத்தி நம்ம என்ன செஞ்சாலும் அதுல மண்ணலி போடுறதுக்குனே இருப்பா. நாலுமடி. என்ன சின்ன பொண்ணு? என்னக்கா மாடுலேஷனே மாறுது? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட எல்லாம் யாரு பேச? எனக்கு பேசி பேசி ஒரு மாதிரி படப்படன்னு வருது. எல்லாரும் தள்ளுங்க கொஞ்சம், செத்த போய் சாயட்டும்னா.
முடியலவே. செத்த படுத்து இருந்துச்சா தான் சரியாகும். அம்மா இப்பதான் நல்லா இருக்கு. சந்தி தண்ணி எதுவும் வேணுமாம்மா? வேண்டாம்க்கா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். நீங்க எதுவும் பேசணும்னாலும் பேசிக்கிடுங்க. எனக்கெல்லாம் காது அடைச்சு போயிருக்கு. நீங்க எதுவும் பேசினாலும் என் காதுல விழாது. 4 முடி ஊரா விட்டு கதையை கேட்கறதுக்கு என்ன பாடுபடுவு. இப்படிப்பட்ட நடிகர் நடிகையெல்லாம் உருவாவோன்னு தெரிஞ்சுதான் சிவாஜி சீக்கிரமே போயிட்டார் போல. சின்ன பொண்ணு இருமா, ஏன் நின்னுகிட்டே இருக்க? இருக்கும்க்க. ஏம்மா சரி அக்கா, டேமுக்கு போய் துணி துவைச்சிட்டு வருமாக்கா? டேமுக்கா? ஆமாக்கா, தண்ணி விட்டு 2-3 நாள் ஆகுது, இன்னும் வரக்கானும்ல. போற தண்ணியில துவைச்சா துவைச்ச மாதிரியே இல்லைக்க. அதான் போயிட்டு வருமான்னு தான் கேட்கலாம்னு வந்தேன். ஐயா அப்படின்னாலும் இன்னைக்கு எங்க போக சின்ன பொண்ணு? மணி 10:30 ஆயிட்டா. போறதா இருந்தா காலையில 7-8 மணிக்கெல்லாம் போயிடணும். அப்பதான் வெயில் இல்லாம நேரத்தோட துவைச்சிட்டு வீட்டுக்கு வரலாம். இப்ப வெயில் என்ன வெயில் அடிக்கி. இன்னும் பொங்கல பொறிக்கல ஒன்னும் செய்யல. இப்ப பொங்க ஆரம்பிச்சு முடிக்கே 11-12 ஆயிரும். அதுக்கப்புறம் எங்க கிளம்பி போவே? சாயங்காலமா போமாக்கா? சாயங்காலம் கூட்டமாலாம் இருக்கும். துவைக்க கூட ஒரு கல்லு தர மாட்டாளுவே. இருந்ததே இருந்த ஒரேடியா நாளைக்கு போவோம் சின்ன பொண்ணு எல்லாரும். சரிக்கா, அப்ப நாளைக்கே போவோம். லட்சுமிக்கா நீங்களும் வரீங்களா? நாமலாம் வரலம்மா. என்ன இவ்வளவு ஒன்னும் பேசாம துணி துவைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காள்வோ. ஏதோ அவ வீட்டு கதையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தானே லட்சுமி சொன்னா. அதை பத்தி ஒன்னும் பேச காணும். சாதாரணமா அந்த லட்சுமிட்டெல்லாம் வார்த்தையை வாங்க முடியாது. நம்மளா தான் வாயை பிடுங்கணும். சின்ன பொண்ணு நானும் வாரேன் துணி துவைக்க நாளைக்கு. என்ன எல்லாரும் சேர்ந்தானே போறோம். 4 முடி ஆட்டை முத்தி போயிட்டு வருவோம். சரி. லட்சுமி அக்கா தான் வரமாட்டேன்னு சொல்றாவே. அவ பெரிய இடத்துக்காரவ பத்தியா அதான் வரமாட்டுக்காவே. ஏன் உனக்கு இருக்கியா முடியல? யாரக்கா கேக்கிய? என்னையவா? அம்மா நீ தானே அலம்பாத பேச்சு பேசிட்டு கிடக்க. நான் என்னக்கா சொன்னேன்? நானே ஆவியத்தால படப்படன்னு வருவேன்னு படுத்திருக்கேன். என்னைய போய் வம்புளிக்கிய. எனக்கெல்லாம் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாதுக்க. நான் பாருங்க ஏதோ கதை விட்டுக்கிட்டு இருந்தோம். நீ ஒரு வார்த்தை கேட்கத்தான் செஞ்சேன். அதை சொல்லாம அப்படியே அமுக்கிக்கிட்டிய. என்னத்தையும் வருமான கதையெல்லாம் விட்டுட்டு இருந்திருப்பிய. நாங்க வருவோம் தண்ணிக்கு வாயை பத்திட்டிய. நான் இப்ப பேச்சையும் மாத்திட்டிய. ஒரு வார்த்தை கூட என்னன்னு சொல்ல மாட்டேங்கிய. இந்த மாதிரிலாம் என்கிட்ட ராணுவ ரகசியம்லாம் கிடையாதுக்கா. அவ்வளவு பெரிய ஆள்லாம் நான் இல்ல. கடவுளே, இவள் விட்டு அப்படி மாரடைக்க விட்டுருக்கிய நீ. லட்சுமி பாருங்கக்கா, வார்த்தைக்கு வார்த்தை என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே கிடக்கா. அவள்கிட்டையும் என்ன விவரம்னு சொல்லி லட்சுமி. நேற்று மரத்தடியில எல்லாரும் தானே பேசணும். நீ என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்லட்டா இப்படித்தான் என்னத்தையும் நினைப்பாளுவ. இவள்கிட்ட சொல்லுதை பத்தி பிரச்சனை இல்லக்கா. நம்ம இந்த விஷயத்த சொல்லி அந்த பிள்ளை வீட்டுல போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் நமக்கு முடிவே தெரியும். இப்போ அவள்கிட்ட விஷயத்த சொன்னோம்னு வைங்களேன், ஊர் பூரா பரப்பிடுவாள்வ. கடைசி அந்த சம்மந்தம் முடியலன்னா நம்மளுக்கு கேவலம் தானக்கு. அதான் சொல்லண்டாம்னு வாயை பத்திக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சொல்ல மாட்டாளோ லட்சுமி. யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்லியே நீ பேச ஆரம்பி. எப்படினாலும் நாளைக்கு அந்த பிள்ளை வீட்டுக்கு நம்ம போறதா இருந்தது அப்படின்னா இவளையும் கூட்டிட்டு தானே போகணும். நம்ம 2 பேர் மட்டுமா போக முடியும்? பொண்ணு பார்க்கனா கூட 2 பேரும் சேர்ந்து போனா தானே நல்லா இருக்கும். பொண்ணு பார்க்கணும்லாம் போக வேண்டாம்க்கா. சும்மா போற மாதிரி அப்படி போய் வீட்டை பார்த்துட்டுனா வரலாம். எனக்கு இன்னும் வீட்டுல போய் உட்காந்து பேச தைரியம்லாம் இல்லக்க. அப்படி சொல்லாத லட்சுமி. நம்ம பிள்ளை விஷயம் நம்ம இறங்கி பேசிதான் ஆகணும். அவள்கிட்டையும் விவரம் என்ன ஏதுன்னு சொல்லு. நம்ம எல்லாருமே சேர்ந்தே நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு போய் அந்த பிள்ளை வீட்டுல பேச பார்ப்போம். ஏக்கா எனக்கே இன்னும் முடிவு வரலக்கா. பயமா இருக்கு. இன்னும் நீ என்ன முடிவு பண்ண போற? உன் மகன் முடிவு எடுத்து அதுல தெளிவா இருக்கான். அந்த பிள்ளையும் இவனை தான் கெட்டோம்னு சொல்லிருச்சுன்னு சொல்லுதான். வேற இதுக்கு மேல நீ பேசக்கு என்ன இருக்கு? நீ முடிவெடுக்க என்ன இருக்கு? போய் அவ வீட்டுல பேசி 2 பேரையும் சேர்த்து வைக்கதான் நம்ம வேலை. அவள்கிட்டையும் சொல்லு. நாளைக்கு எல்லாருமே சேர்ந்து போவோம். சரிக்கா. சின்ன பொண்ணு என்னக்கு? அவ 2 பேரையும் பாத்தியா? நம்ம 2 பேரையும் வச்சுக்கிட்டே என்னமோ குசு குசுன்னு கதை பேசாவ. அதான் தெரியலக்கா, ஏதோ 2 பேரும் பேசிக்கிட்டியாவே. நம்மகிட்ட ஒன்றும் சொல்லவும் மாட்டுக்காவே. பாத்தியா, நம்ம தான் நம்ம வீட்டுல என்ன நடந்தாலும் வந்து இவள்கிட்ட ஒப்பிக்கும். அவளும் நம்மள மதிக்காளவளான்னு பாரு. எப்படி கூடி கூடி கதை விடியாள்வ நம்மள வச்சுக்கிட்டே. சரி, நமக்கு தெரிஞ்சு என்ன செய்ய போறோம்னு நினைக்க அவ்வளோ நமக்கு. ஏன் நம்ம வீட்டு பிரச்சனையை மட்டும் விட்டு சொன்னாக்கல உள்ள பூந்து நம்மளுக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து கடன் அடைச்சிட போறாவே. இருந்தாலும் ஒரு ஆத்தாமைக்கு நம்ம சொல்லுதோம்ல. அது மாதிரி அவளும் சொல்லலாம்ல. நேற்று மரத்தடியில எவ்வளவு பெரிய சண்டை நடந்தது அவன் மவன் கதையை பத்தி. நம்ம தானே ஆறுதலா 4 வார்த்தை சொல்லி வீட்டுக்கு அனுப்பணும். இப்ப கூட அவன் மவன் விஷயத்தை பத்தி தான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். நம்மகிட்ட சொல்ல மாட்டுக்காவ பத்தியா? சே மவன் விஷயமா இருந்தா கண்டிப்பா சொல்லுவாவுக்கா. பாப்பமா என்ன செய்தா ஒண்ணு. நீயே குட்டி என்ன ஏதுன்னு சொல்லி லட்சுமி. சொல்லியம்க்கா. சின்ன பொண்ணு. என்னக்கா? இந்த நேற்று என் மவன் இந்த பிள்ளைகிட்டே பேசிக்கிட்டு இருக்கான் வச்சுக்கிட்டு இருக்கான்னு அந்த பம்பை வந்து ஆடிட்டு போனல்ல. ஆமாக்கா, எதுவும் கேட்டீங்களா கிருஷ்ணாட்ட அதை பத்தி? ஆமா சின்ன பொண்ணு கேட்டேன். என்ன சொன்னா? சொன்னான் சாந்தி. அவன் ஏதோ ஒரு பிள்ளைய விரும்பியானா. அந்த பிள்ளைகிட்ட தான் கோயில வச்சு பேசிக்கிட்டு இருந்தானா. சரியா போச்சு. பாத்தேலா, இப்போ உள்ள பேரோட நம்ப முடியாதுன்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டேலா? நான் சொன்ன மாதிரியே உங்க மவனும் ஒரு பிள்ளைய விரும்பி இருக்கான். இப்ப மட்டும் இந்த விஷயம் தெரியல அப்படின்னா அந்த பிள்ளைய கூட்டிட்டு அவனும் சிவானக்க ஓடி இருப்பான். வேற தாலியை கட்டிட்டு வந்து வாசல்ல நின்று இருப்பாவ. உங்களுக்கு மதிப்பே இல்லாம போயிருக்கும். ஏன் மவன் ஒன்னும் அப்படி நீ மதிக்காம செய்தவன் கிடையாது. ஆமா சின்ன பொண்ணு, மதிக்காம செய்தவன் கிடையாதான். வீட்டுக்கு தெரியாம கள்ளத்தனமா கோயில்ல வச்சு இந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் நல்ல பேர்வு செய்த வேலையா? ஆமாக்கா, ஊருக்குள்ள உங்களை மாதிரி இருக்க 4 பேர் ஏழ்வழித்தனம் பண்ணிக்கிட்டு ஒரு வீடு 2 வீடு ஆக்கிக்கிட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு தெரியுதில்ல. இதெல்லாம் நீங்க நல்லவோ செய்த வேலை. ஆனா வயசு பிள்ளையில அந்த வயசுல லவ் பண்ணா அது நல்ல விஷயம் இல்லை என்னக்கா?
லட்சுமிக்கா, நீங்க இந்த மாதிரி ஊருக்குள்ள 4 பேர் பேசலாம் காதுல வாங்காதியே. உங்க மவன் உண்மையிலேயே நல்ல பையன் தான். அதனாலதான் அம்மா கிட்ட உண்மையை சொல்லியிருக்கான். மத்த பையனா போய் சொல்லிட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆகுதுக்கு வழி என்னன்னு பாப்பான். கேட்ட உடனே உள்ளதை சொல்லியிருக்காம்ல, அதே பெரிய விஷயம் தான். சரி, பிள்ளை எந்த ஊரு, என்ன பேரு, என்ன எதுங்கிறது எல்லாம் விசாரிச்சீங்களா? கேட்டேன் சின்ன பொண்ணு. என்ன சொன்னா? அது நமக்கு தெரிஞ்ச பிள்ளை தான். தெரிஞ்ச பிள்ளையா? தெரிஞ்ச பிள்ளை தானா? யாருக்கா? இந்த மல்லியா மருமகளுக்கு ஃப்ரெண்டு பிள்ளை ஒன்று வரும்ல சின்ன பொண்ணு நம்ம வீட்டுக்கு. பேர் கூட பூரணி. ஆமா, அந்த பிள்ளையும் இவனும் தான் விரும்புதாவலாம் சின்ன பொண்ணு. ஏ அப்பா, அந்த பிள்ளையா? அந்த பிள்ளைய பார்த்தாலே பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி இருக்குமே. நல்ல பணக்கார வீட்டு குடும்பம் மாதிரிலாம் தெரியும். இவ குடும்பம் கிடக்க கிடைக்கி எவ்வளவு பெரிய இடத்துக்கு ஆசைப்படுதாவோ. இந்த பையனும் குள்ள கணக்கா கடந்துகிட்டு எவ்வளவு பெரிய புளிய கும்ப பிடிச்சிருக்கான். நல்லதா போச்சு. நல்ல பிள்ளை தானக்கா, நம்ம கூட எல்லாம் நல்லா பேசி பழகி இருந்துக்கணும். அந்த பிள்ளை இவன் அவனை விரும்புதோ என்னமோ யாரு கண்டா. இவன் அவன் மட்டும் விரும்பிக்கிட்டு இருந்தாலும் இருப்பானா இருக்கும். அது எவ்வளவு பெரிய குடும்பத்துல உள்ள பிள்ளை. அது பேண்டும் சட்டையும், அந்த பிள்ளைக்குன்னு தனி ஸ்கூட்டரு, எத்தாந்தண்டி போவான்னு வச்சிருக்கும். அவ்வளோ வசதியா வளர்ந்த பிள்ளைய இவன் அவனை விரும்ப போது இவன் அவனா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கானே என்னமோ யாரு கண்டா. அந்த பிள்ளைகிட்ட போய் நேரடியா கேட்டாலே தெரியும் நேசத்திலேயே விரும்புதா இல்லையான்னு. பணக்கார வீட்டு பிள்ளைகளும் எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசிதான் இருக்குங்க. அதே மாதிரி உன் அவங்ககிட்டயும் பேசிக்கிட்டு இருந்திருப்பா. உடனே அவன் அவங்காரே மனக்கோட்டை கட்டிட்டான் போல. இதெல்லாம் நடக்க காரியமா? ஏன் மவன் ஒன்றும் அப்படி புத்தி இல்லாதவன் கிடையாது. முதல்ல அந்த பிள்ளை தான் என் மவனை விரும்பி இருக்கு. என் மவன் வேண்டான்னு தான் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமும் அந்த பிள்ளை உறுதியா இருக்க போய் தான் அவனும் விரும்புதான். இதெல்லாம் நம்புத மாதிரியா இருக்கு. சும்மா கட்டுக்கதை அடிச்சு விடுவிய. அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையாவது உங்க மவனை விரும்புததாவது. இவன் துரத்தி பெறத்தையே அலைஞ்சு சம்மதிக்க வச்சிருப்பான். சாந்தி, இன்னும் ஒரு வார்த்தை என் மவனை பத்தி தப்பா பேசணும்னு வையேன், என் கையை கிட்டதான் அருவாமனை இருக்கு, பாத்துக்கோ. அப்படி போடுங்கக்கா அருவாமனைய. ஏக்கா, நீங்க யார் பேசுறீங்க மனசுல வச்சுக்கிடாதிய. அவன் உறுதியா சொல்லுதாம்ல அந்த பிள்ளைய பத்தி. 2 பேரும் அவ முடிவுல தெளிவா இருக்காவலான்னு கேட்டுக்கிட்டேலா? அவன் தெளிவா இருக்கும்னு சொன்னான் சின்ன பொண்ணு. அந்த பிள்ளைகிட்ட நான் ஒன்னும் பேசல. அவளும் தானே எப்படியும் லவ் பண்ணதா இருந்தா 2 பேரும் போன் பேசாம இருக்க மாட்டாவ. கிருஷ்ணாட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. பூரணிக்கு போன போட்டு என்கிட்ட தான் நான் 2 வார்த்தை விட்ட என்ன எதுன்னு கேட்டுக்கிடணும்னு சொல்லுங்க. தந்தாம்னா நீங்களே நேரடியா அந்த பிள்ளைகிட்ட 4 வார்த்தை கேட்டுருங்களேன், அவ்வளவுதானே. சின்ன பொண்ணு சொல்றதும் சரிதான் லட்சுமி. நீ மனசுக்குள்ள உழந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தை அந்த பிள்ளைகிட்டே பேசிடு. அது என்ன சொல்லுதோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து எல்லாரும் போவோம். சரிக்கா, நான் கேட்டு பார்க்கேன் அவன்கிட்ட. மேடம், என்ன பண்றீங்க? இருக்கேன். இவ்வளவு நேரம் உங்க மாமியார் கூட அடுப்படியில நின்றுட்டு இருந்தேன். உங்களுக்கும் அந்த ரூமுக்கு சம்மந்தமே இருக்காது. அங்க போய் என்ன பண்ணீங்க? நான் ஒன்றும் சமையல்லாம் பண்ணலப்பா. உங்க மாமியார் உள்ளி உரிச்சு தரணும், காய்கறி நறுக்கி தரணும்னு சொன்னாவே அந்த அன்னைக்கு நறுக்கி கொடுத்துட்டு வேணலா இருந்தது. அப்புறம் ரூம்குள்ள வந்து ஏசியை போட்டு படுத்திருக்கேன். ஏசி காத்து வாங்கிட்டே பேசுறீங்களோ? ஆமா. நீங்க வந்து வாழ போற வீட்டுல ஏசி எல்லாம் கிடையாதா? எப்படி சமாளிப்பீங்க? அங்கெல்லாம் எதுக்கு ஏசி வேணும்? உங்ககிட்ட பின்வாசல்ல வந்து நின்னாலே அப்படி ஜிலு ஜிலு ஜிலுன்னு நேச்சுரலாவே குளுகுளுன்னு காத்து வருமே. நான் இப்ப பெராசல்ல உட்கார்ந்தா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப நானும் வரட்டா? லூசு, நான் வேலை கிளம்ப போறேன். அதான் ஒரு வார்த்தை உன்ட்ட பேசுவேன்னு ஃபோன் பண்ணேன். அதோட இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட சொல்ல வேண்டியிருக்கு. என்னது? எல்லாம் நீ சொல்லி விட்டதான். நேற்று சொல்லி அனுப்புனல, சீக்கிரமாவே அத்தை கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அதான் வந்தோடனே எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? ஆமா, சொல்லிட்டேன். நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? இல்லையே, நம்ப முடியலையே. இவ்வளவு தைரியமா போய் பேசாலாம் கிடையாதே. உண்மையை சொல்லணும்னா நானா சொல்லல, சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. கட்டாயமா? விஷயம் தெரியுமா? நம்ம 2 பேரும் கோயில நின்று பேசிக்கிட்டு இருந்தது எங்க தெரு ஆளுக்க யாரோ பார்த்துட்டு வந்து எங்க அம்மாட்ட சொல்லியாச்சு. ஐயோ, அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அத்தை என்ன பேசினவங்களோ உங்களை? ஏசல துருவி எங்க அம்மா ஒரே கோயிலுக்கு போன விஷயமா கேட்டுக்கிட்டு இருந்தாலா. எனக்கே தெரிஞ்சு போச்சு, ஏதோ என்னமோ தெரிஞ்சிருக்கு அம்மாக்கு அப்படின்னு. அப்புறம் நானா தான் கேட்டேன், யார் என்னமோ சொன்னாவளம்மா அப்படின்னு. நமக்குன்னே இந்த தெருவுல இருந்து 2 பொம்பளைகள் வந்திருக்காவோ போல கோயில்ல நம்மள பாக்குறதுக்கு. பாத்துட்டு வந்து நேரா அம்மாட்ட சொல்லி கொடுத்துருக்காவோ, நல்ல வசமா. அத்தை எதுவும் திட்டினவளோ உங்களை? இல்ல, திட்டலாம் இல்ல. என்ன ஏதுன்னு துருவி கேட்டாலா. நானே உண்மையை சொல்லிட்டேன். என்ன உண்மையை சொன்னீங்க? எதை சொல்ல, நானும் பூரணி விரும்புதம்மான்னு சொல்லியாச்சு. அப்படியா? அதுக்கு அத்தை என்ன சொன்னாவே? எங்க சொன்னா? நான் சொன்ன உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா எங்க அம்மா. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாவளா? ஏங்க? அம்மா, அவளுக்கு சாக்கு தாங்க முடியல. ஏங்க, அத்தைக்கு இன்னி பிடிக்கலையோ? உன்னை போய் பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாளா லூசு? வேற எதுக்கு அத்தை சாக்கானாவோ? எல்லாம் ஃபேமிலி இஷ்யூ தான். நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட லவ் சொன்னப்போ நான் பயந்து ஓடணும்ல, அதே ஃபேமிலி விஷயத்துக்காண்டி தான் அவளும் கொஞ்சம் பயப்படுதா. எதுக்குங்க பயப்படணும்? ஐயோ, பெரிய வீட்டு பிள்ளைல அந்த பிள்ளை வீட்டுல போய் நான் எப்படி சம்பந்தம் பேசுவேன்? பெண்ணுக்கு ஒரே புலம்பிக்கிட்டு இருக்கா. நீங்க சொல்ல வேண்டியதானங்க, வீட்டுல போய் பொண்ணு கேளுமா, அவங்க வீட்டுல சரின்னு சொல்லுவாங்கன்னு. பொண்ணு கேட்டு பாருன்னு தான் சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லுவாங்களா இல்லையான்னு உனக்கும் எப்படி தெரியும்? அங்க வந்தா தானே கதை தெரியும். அத்தைக்கு என்ன பிடிச்சிருக்கலாங்க? அம்மாக்கு ஒன்னே பிடிச்சிருக்கு. ஆனா அந்த 2 குடும்பத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் கொஞ்சம் பயமாவும் கஷ்டமாவும் இருக்கு அவளுக்கு. அதான் ஒரே குழப்பத்துல இருக்கா.
நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன். பூரணிதாம்மா உனக்கு மருமோளா வரணும்னு ஆசைப்படுதா. நானா இதுல எதுவும் செய்யல சொல்லல அப்படின்னு சொன்னேன். கிருஷ்ணா எம்மா யார்கிட்ட மக்களே பேசிக்கிட்டு இருக்கா? எம்மா அது வந்து பூரணி கிட்டதாம்மா பேசிக்கிட்டு இருந்தேன். குடு, நான் 2 வார்த்தை பேசட்டும். யாத்தி அத்தை வாங்கி பேச போறவளா? என்ன தாரம்மா. ஹலோ பூரணி. என்னங்க அத்தை பார்த்துட்டாவளோ? ஆமா பூரணி, எங்க அம்மா உன்கிட்ட பேசணுங்க, பேசுறியா? சரிங்க, கொடுங்க, நான் பேசுறேன். நான் கொடுக்கேன். என்னம்மா? ஹலோ. ஹலோ. என்னம்மா பூரணி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம்மா. வீட்டில் அப்பா அம்மா எல்லோரும் நல்லா இருக்காவளா? எல்லோரும் நல்லா இருக்காவா ஆண்டி? சரிம்மா. என் மகன் என்னமில்லாமோ சொல்லுதானா, எல்லாம் உண்மைதானா? யாத்தி நான் இப்போ என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு மாதிரி வெக்கமாக வருதே. ஹலோ. சொல்லுங்க ஆண்டி. இல்லைம்மா, நீயும் என் மகனும் விரும்புததா அவன் சொல்லுதானே, உண்மைதானா என்னங்கிறதே கேட்கேன். ஆமாம் ஆண்டி, நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணோம் ஆண்டி. சரிம்மா, உனக்கு என் மவன் குணம் பிடிச்சி போய் விரும்பியிருக்கலாம். எங்கள் வீட்டை பற்றிலாம் உனக்கு தெரியுமான்னு தெரியல. நாங்கள் உங்கள் அளவுக்கு பெரிய பணக்காரவெல்லாம் கிடையாதுமா, சாதாரண குடும்பம்தான். என் வீட்டுக்காரர் கொஞ்சம் குடிப்பார். இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் ஆண்டி நான் அவளை லவ் பண்ணேன். இல்லைம்மா, ஏன் கேட்கம்னா, இன்னைக்கு நீங்கள் விரும்பல ஒன்றும் தெரியாது. நாளைக்கு கல்யாணம் ஆகி இங்கே வந்ததுக்கப்புறம் இது பிரச்சனை ஆயிடக்கூடாதுல்ல. அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் இந்த கல்யாணத்துக்கெல்லாம் சம்மதிப்பாவலான்னு தெரியல. எங்கள் வீட்டில் கண்டிப்பாக சம்மதிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆண்டி. இல்லைம்மா, மற்ற விஷயங்கள் வேற, எல்லா விஷயமும் கல்யாண விஷயமும் ஒன்றாயிடாது. உங்கள் வீட்டில் நீ உங்கள் அப்பா கிட்டே கேட்டுட்டு என்னன்னு சொல்லுவியா? ஒருவேளை அவங்க மறுத்துட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? இல்லை ஆண்டி, எங்கள் அப்பா எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் அமைச்சு தருவாவோ. அதுவும் போக நான் விரும்புதவங்க ஒன்றும் மோசமான ஆள் கிடையாதுல்ல. அவங்க குணத்துக்காண்டி தான் முதல்ல எனக்கு அவங்கள பிடிச்சிது. அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் நான் அவங்கள விட்டுற மாட்டேன். ஹலோ ஆண்டி, இருக்கீங்களா? இருக்கம்மா. அப்போ உங்கள் வீட்டில் என்ன சொன்னாலும் நீ ஏம்மா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியாக இருக்க என்னம்மா? ஆமாம் ஆண்டி, கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மா என் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் எனக்கு அமைச்சு தருவாவோ. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? இது என்னம்மா கேள்வி? தங்கச்சில மாதிரி இருக்க உடனே யாராவது பிடிக்கலன்னு சொல்லாவளா? நீ என் வீட்டுக்கு மருமோளா வர்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷம்மா. அதுவும் போக என் பிள்ளைய இவ்வளோ தூரம் விரும்புத ஒரு பிள்ளைய நான் விட்டுருவேனா? என் மவனும் உன்னைய நல்லா பார்த்துக்கிடுவாம்மா. தெரியும் ஆண்டி. அப்படியா, தெரியுமோ? சரி சரி, நல்லா இருங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. ஒரு நல்ல பிள்ளை என் மவனுக்கு அமையாதான் தான் நான் தவம் கிடந்தேன். இதான் என் வீட்டுக்கு விளக்கேற்ற வரப்போற அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் அப்பா அம்மா முடிவும் ரொம்ப முக்கியம் என்னம்மா. அவகிட்டையும் கலந்து பேசி என்ன ஏதுன்னு பேசிட்டு சொல்லுவியா? இல்லாண்டி நீங்கள் எல்லாரும் முதல்ல வீட்டுக்கு வாங்க. வந்ததுக்கு அப்புறவே அப்பா அம்மா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லுதேன். அப்படி சொல்லுதியோ? சரிம்மா, அப்போ அப்படியே செஞ்சிருவோம். நாங்கள் எல்லாரும் நாளைக்கு வரட்டுமா வீட்டுக்கு? சரி ஆண்டி, வாங்க எல்லாரும். சரிம்மா. சரி, நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு நாளைக்கு வரேன். என்ன என் மவன்கிட்ட கொடுக்கட்டா? இந்தா கிருஷ்ணா, நீ நல்லா பார்த்துக்கிடுவேன்னு அவளுக்கு தெரியுமாம்ல, சொல்லுதா? சரி, என்ன எதுன்னு பேசு. ஹலோ. என்ன சார், சட்டுன்னு அம்மா கிட்ட கொடுத்துட்டியா? ஆமா, திடீர்னு திரும்பி பார்க்க அம்மா நிக்கா. பார்த்ததோட பெருவான்னு பார்த்தா போன கொடுன்னு கேட்டால, அதான் கொடுத்துட்டேன். சரி, அதுவும் நல்லதுதான். மாமியாரும் மருமகளும் அழகா பேசிக்கிட்டியல. நான் கூட நீ பயத்துல எதுவும் பிடிக்கல வைக்கலன்னு சொல்லிருவியன்னு பயந்துட்டேன். ஆமா, நான் என்ன உங்களை மாதிரியா பயந்து நடுங்கக்கு? நாங்கெல்லாம் பிறக்கும் போதே தைரியசாலி தெரியுங்களா? ஒத்துக்கிடுதண்டே, உங்க தைரியம் என்கிட்ட கிடையாது. இதே மாதிரி உங்க அப்பா வந்துட்டாவும் நீ போன கொடுத்துருந்தேன்னு வையன், போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி இருப்பேனா? இதுல ஒரு பெருமை வேறையா? பெருமைக்கு இல்ல, உண்மையே சொல்லுதேன். உன் தைரியம் என்கிட்ட கிடையாது. அது சரி சரி, அம்மா ஓகே சொல்லியாச்சு. லவ் சக்சஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடலாம்ல? வாங்கலாம், எங்கேயாவது போயிட்டு வருவோம். இப்ப எங்க லூசு போவ? ஒரே வெயிலா இருக்கு. வெயில் இல்லைன்னா மட்டும் இப்ப கூட்டு போறதுக்கு வந்துருவிய? அப்படி இல்ல, எனக்கும் உடனே உன்னை வந்து பார்க்கணும் தான் இருக்கு. இருந்தாலும் கடமை என்னைய அழைக்குது. என்ன செய்ய? இன்னைக்கு நான் கம்பெனில நல்லா வேலை பார்த்தா தானே என் பூரணியை நல்லா வச்சு பாத்துக்க முடியும். அப்பா சொல்றத கேட்கும் போதே அப்படியே புல்லரிக்க. வேலைக்கு போய் தான் அவன் அப்படிங்கிறத எப்படி சுத்தி வளைச்சு பேசுதிய. இருந்தாலும் கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. லூசு. உனையின்றி வேறொரு நினைவில்லை, இனி இந்த உயிர் எனதில்லை, தடையில்லை.